பரணி ஆரம்பிச்சிருங்க பரணி. ஆல்ரெடி நீங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஃபோன் மேல ஃபோன் அதனால லேட் ஆயிடுச்சு. நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேண்ணா. அதான் இப்போ வந்துட்டு ஜனநாயகன் ட்ரெய்லர் அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி பராசக்தி ஆடியோ லான்ச் இப்போ நடந்துட்டுருக்கு. இதுதான் இன்னைக்கு மேஜரான அப்டேட்டு. அப்புறம் ஜாக்கி அப்படின்ற தமிழ் ஃபிலிமோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு கோட் ஃபைட் பேஸ் பண்ண ஒரு ஃபிலிம். அதே மாதிரி பராசக்தியோட ஃபுல் ஆல்பமும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி நடிக்கிற காந்தி டாக்ஸ் அது வந்து 30th January 2026, இந்த வருஷம் 30th January ரிலீஸ் ஆகும். ஒரு சைலண்ட் ஃபிலிம், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல்ல. இதே மாதிரி ஹிந்தியில் கூட ஒரு ஃபிலிம் வந்துச்சு, சைலண்ட் ஃபிலிம், அதுக்கும் ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக்கு. அப்புறம் ரஜினிகாந்த் அவர்களோட 173rd ஃபிலிம், அதோட ஃபிலிம் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சிபி சக்கரவர்த்தி தான் டைரக்டர், அனிருத் மியூசிக்கில். அதே மாதிரி டாக்ஸிக்லேருந்து தாரா ஸ்டாரியா அவங்களோட கேரக்டர் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரெபேக்காவா நடிக்கிறாங்க. அப்புறம் மனசங்கர வரப்பிரசாத் அதோட ட்ரெய்லர் வந்துட்டு நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. மோகன்லால் மம்முட்டி நடிக்கிற பேட்ரியாட் அதோட ஷூட் ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவுமே இன்னைக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். நானும் எனக்கு தெரிஞ்ச பெருசா எதுவும் ஃபாலோ பண்ணதான் நினைக்கிறேன். இது மனப்பிரசாதத்துக்கார ட்ரைலர் வந்து 2 minutes 30 seconds அது வேணா அஃபிஷியலா போட்டாங்க. சூப்பர் ப்ரோ. பரணி ட்ரைலர் எப்படி இருந்துச்சு? நீங்களே ஆரம்பிங்க. பராசக்தி ஆடியோ அதையும் ஆரம்பிங்க. தலைவர் 173 அந்த டேரக்டர் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 3 எனக்கு டாபிக் அப்படியே மாத்தி மாத்தி அதே பேசுறேன். ஓகே, எனக்கு வந்துட்டு ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. அது ஃப்யூச்சர் ப்ளஸ் இதெல்லாம் வந்துட்டு வர்றதுனால எனக்கு கொஞ்சம் அதில் இதுதான் கேசரி தான், பட் இருந்தாலும் அதில் கொஞ்சம் வந்துட்டு அடிஷ்னல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், கேமராவும் சரி, விஷுவல்ஸு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வந்துட்டு என்ன சொல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஹெச் வினோத் வந்துட்டு ஒரு நல்ல ஃபிலிம் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சீரியஸாகவே. அப்புறம் வந்துட்டு சிபி சக்கரவர்த்தி தான் நமக்கு நிறைய நேற்றே தெரியுன்றதுனால அது ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இல்லை. பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த போஸ்டர் பார்க்குறப்ப சிஸ்டர்ஸு அப்புறம் என்ன சொல்ல த்ரெட் இதெல்லாம் வச்சுருந்துச்சு. ஸோ எவ்ரி ஃபேமிலி நீட்ஸ் எ ஹீரோவோ ஹேஸ் எ ஹீரோவோ போட்டிருந்தாங்க. ஸோ கேப்ஷனும் வந்துட்டு பார்க்குறப்போ ஒரு இதாக தான் இருக்குது. ஜெயிலர் கைண்ட் ஆஃப் ஃபிலிமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பார்க்கலாம். அப்புறம் பராசக்தி ஆடியோ லான்ச் அது நடந்துகிட்ருக்குது. எல்லோரும் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஒரு ஆடியோ லான்ச் எப்படி நடக்குமோ அது மாதிரி தான், படம் இப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்குன்னு ஒரு மாதிரி பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஆடியோ வந்து ஃபுல் ஆல்பம் ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி வந்து எனக்குமே ஷாக் தான். அதில் வந்து ஜிவிபி சைந்தவி பாடின முத்தாரமே சாங்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து எஸ்கே பாடின சாங்கு, அதெல்லாம் வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா பாடின சாங், அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதுவும் வந்துட்டு எனக்கு சிவகார்த்திகேயன், ஏஆர் அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்கன்றது ஒரு புது காம்பினேஷனாக இருந்துச்சு. அந்த ஒரு இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது மட்டும்தான். சேனை கூட்டம் எனக்கு தெரிஞ்சு யுவன் சங்கர் ராஜா பாடின அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஷுவல்ஸாக பார்க்கப்போ இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகுது. பார்ப்போம். அவ்வளோதான். மற்றவங்கலாம் சொல்லுங்கள், உங்களுக்கு ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு, மற்ற விஷயங்களும் சொல்லுங்கள், பேசலாம். ப்ரோ பராசக்தி ட்ரெய்லர் அதுதான் வரலையே. இல்லை, எப்போ ரிலீஸ் கேட்குறேன். எப்போ ரிலீஸா தெரில ப்ரோ. மோஸ்ட் லைக்லி நாளைக்கு வரும்னு தோணுது. இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. பிரகாஷ் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ கூப்பிட்றத விட நீங்கள் கேட்டுருங்க.
பரணி ப்ரோ, எனக்கு ட்ரெய்லர் வந்து நான் ஒரு அஜித் ஃபேனா சொல்றேன், எனக்கு ரொம்ப நார்மலா தான் ப்ரோ இருந்துச்சு ட்ரெய்லரு. சரி. விஜய் படம் முன்னாடி ட்ரெய்லர் மாதிரி அந்த அளவுக்கு ட்ரெய்லர் இருக்குல்ல ப்ரோ இது. ஏதோ ஒரு நார்மல் ட்ரெய்லர் மாதிரியே தான் இருக்கு. கொஞ்சம் அரசியல் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் அந்த படத்துல. எப்பயுமே ஒரு ஆக்டர் வந்துட்டு படம் முடிச்சுட்டு அவங்க அரசியல் போகிறப்போ அந்த ரிலேட்டட் கண்டென்ட் தான் வந்து எப்பவுமே படமாக பண்ணுவாங்க. அதே தான் இவரும் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. பட் ஆனாலும் வந்துட்டு பார்ப்போம். வினோத் ஒரு இன்டர்வியூல வந்து ரீமேக்கே இல்லைனாரு, ஆனா பார்த்தா பாதி ரீமேக் மாதிரி தானே ப்ரோ தெரியும். ரீமேக் இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லையே. ப்ரோ ஒரு இதில் சொல்லியிருந்தார் ப்ரோ ரீமேக் இல்லைன்னு. அப்படியா? அவர் தான் ப்ரோ சொல்லியிருந்தாரு. ஆமா ப்ரோ, ஆனா படத்தை பார்த்தா பாதி ரீமேக் மாதிரியே இருக்கே ப்ரோ. இல்லை, படம் பார்த்தா ரீமேக் மாதிரி, அந்த ட்ரெய்லர் பார்த்தா ரீமேக் மாதிரி தான் இருக்குது. பட் அதில் தாண்டி வந்து வேற விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஆடியோ லான்ச்சில் அவர் சொன்னது மட்டும்தான் நான் கேள்விப்பட்டேன். இது வந்து ரீமேக்குன்னு சொல்கிறாங்க, அதுன்னு சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்க. ஆனால் இது தளபதி படம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் ரீமேக் இல்லைன்னு வேற எதில் இன்டர்வியூ சொல்லியிருந்தார் போல. எனக்கு தெரில சீரியஸாக. அவர் ரீமேக் இல்லைனாலாம் சொல்ல ப்ரோ. உங்களோட நீங்க ரீமேக்கானு கேக்குறீங்க, ரீமேக்கே இல்லையான்னு உங்களுக்கு ட்ரைலர் இருந்தப்போ உங்களுக்கே தெரியும்னு சொன்னார். அந்த இப்போதைக்கு மாதிரி என்னால எதுவும் சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் சொன்னாரு. ரீமேக் இல்லைனால எங்கேயுமே அவர் சொல்லு. அதே தான் நானும் அஜித் பல்தான் ப்ரோ, பார்த்த பிறகு உங்களுக்கு ரீமேக் மாதிரி தோணுதா இல்லையா? எனக்கு புரியலையே. ஏங்க எனக்கு டே ஒன்ல இருந்தே அது கேசரின்னு எனக்கே தெரியுமே. அப்புறம் அவர் பரணி சொல்லுகிறாரு, நீங்க கம்முன்னு இருக்கீங்க. அது ரீமேக் தாங்க, சீன் பை சீன் தெரியுது. அப்புறம் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? அவர் என்ன சொன்னாரு? ரீமேக் இல்லைன்னு சொன்னாரா? அவர் அந்த மாதிரி இன்டர்வியூ பார்க்கலன்னாரு. டவுட்டாவே சொல்லிருக்காரு. அதுக்கு சொன்னேன். அவர் பகவான் கேசரி படம் பார்த்திருக்க மாட்டாரா? அதனால அவருக்கு தெரியல. நீங்க பாத்துட்டீங்களா? உங்களுக்கு தெரியும்ல. அஜித் பல்தான் நான் பாத்துட்டேன். பாத்துட்டீங்களா? அப்ப தெரியுதுல. பகவான் கேசரியில ரோபோட்லாமா வரும்? நான் பார்க்கலையே, நான் பார்த்த வருஷம் ரோபோட்ல வராது. சொல்றேன் கமல். அட இருங்க சபரணி ப்ரோ, இருங்க. பாபி டிஎல் அதுல அர்ஜுன் ராபல் கார்பரேட் வில்லனா தான் இருப்பான். இதுல ஒரு மிலிட்டரி ஆபீசரா இருக்காரு. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி இருக்கும் போல, செகண்ட் ஹாஃப்ல நிறைய மாத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். டோட்டலா பார்த்தா அப்படிதானே இருக்கு. கமல் ப்ரோ ஒரே ஒரு இது மட்டும் மாத்திருக்காங்க ப்ரோ. எது மாத்திருக்காங்கன்னா, அதான் வந்து அந்த பொண்ணு ஒண்ணு தெரிஞ்சுக்கல, அதே மாதிரி இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குது. அது வந்து வேற ஏதோ வந்து நாட்டை அஃபெக்ட் பண்ற மாதிரியோ ஏதோ ஒண்ணு காமிச்சு வேற மாதிரி காமிக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி சேம் தான். இன்டர்வலுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆயிரும். இன்டர்வல் பிளாக்கே சேமா தான் இருக்கு ப்ரோ. அங்க வந்து லாரில வராங்க, இங்க பைக்ல வராது. அதான் ப்ரோ சொல்றேன். இன்டர்வலுக்கு அப்புறம் கேசரி பவன் கேசரில வந்து அந்த பொண்ணை காப்பாத்துறது மட்டும்தான் மெயின் கதை. இதுல பொண்ணை காப்பாத்துறது மட்டும் இல்ல, வேற ஏதோ வேற பண்றாரு. அதுதான் இதுக்கும் வித்தியாசம். அதுலதான் ப்ரோ அரசியலை கொண்டு வந்து திணிக்க போறாங்க. ட்ரெய்லர் பார்த்தா அப்படித்தானே தெரியுது. சரி, ட்ரெய்லர் எப்படின்னு சொல்லுங்க ஃபுல்லா. கமல் ப்ரோ, உங்களுக்கு பிடிச்சதா? எனக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ. கமர்ஷியல் படம், பொங்கலுக்கு கரெக்டா இருக்கும், அவ்வளவுதான். கேசரி நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேன் ப்ரோ. அது ரீமேக் பண்ணாலும் அது நல்ல படம் தான். அது யார் என்ன சொன்னாலும் அது சரி. அது சரியான படம் ரீமேக்னா அது விஜய்க்கு கரெக்டான படம். அது ரீமேக் பண்ணாலும் சரி, அது இது பண்ணாலும் சரி. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நல்லாதான் இருக்கும். சூப்பர். அஜித் பல்தான் சொல்லுங்க பரணி ப்ரோ. நீங்க தான் சொல்லணும் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு. ட்ரெய்லரா? நான் ஆடிக்கினே இருப்ப மொமெண்ட் தான். எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அண்ணன் பீக்கு தான். எனக்கு சினிமாட்டோகிராஃபி, பிஜிஎம் அண்ட் தென் படத்துல அந்த லிரிக்ஸ்ல வந்த எல்லா டைலாகு எல்லாமே அண்ணனுக்கு பீக்கு தான். எனக்கு தெரியும் இது கேசரியோட ரீமேக் தானு. பட் இதுல வந்து எனக்கு புல் ஆஃப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தது எல்லாமே வந்து ஸ்டண்ட்டு தான். ஸோ ஒவ்வொரு ஸ்டண்ட்டும் பார்க்கும்போதே எனக்கு அது வெறித்தனமா தான் தெரியுது. ஸோ நோ லுக்கிங் பேக், ஐ எம் கம்மிங் மாதிரி தான். எனக்கு நார்மலா போயிட்டு இருந்துச்சு. எனக்கு அந்த ராவணமா உண்டாண்ட அந்த ஒரு ஷாட்ல இருந்து ஒன்று ஆகும் பாருங்க, யார் தியேட்டர்லாம் சிலிண்டரை கொளுத்துற மொமெண்ட்ல தான் நல்லா எப்படா வெள்ளிக்கிழமை வருன்னு.
கண்டிப்பா இந்த படம் விமர்சனம். ரசிகர்களுக்கு பிடிக்கும் ப்ரோ, கண்டிப்பா பிடிக்கும். சரி, இதுல அஜித் ஹியூமனாய்டு அஜித் ரோபோட் பல்தான் ப்ரோ. இருங்க, அஜித் கிட்ட அந்த சிலிண்டர் சீன் இருக்குமா ப்ரோ? அந்த ஒரு கண்டிப்பா இருக்கு ப்ரோ. ஷார்ட் இருக்கு அந்த ப்ரோ, ஷார்ட் இருக்கு ஒன்று ப்ரோ, ஆமா, அந்த ஷார்ட்ல இருக்கு ஒன்று காமிச்ச மாதிரி இருக்கு இருந்தது அந்த இருக்கு 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 சிலிண்டரை ஆமா ஆமா. கொளுத்துறதே இருக்கு. நாங்க கேஸ் அதான். குடோனியே கொளுத்துவோம். சிலிண்டரெல்லாம் சின்னது. நாங்க கேஸ் எப்பா குடோனியே கொளுத்த போறோம். இல்ல கொளுத்துங்க ஆக்சுவலா கொளுத்துங்க. ஆனா எங்க ஹியூமனாய்டு பாலையாவெல்லாம் ஈடுபடுத்த முடியாது ப்ரோ. அந்த மாசம்லாம் ஈடுகட்ட முடியாது. நீங்க அது தனி ரகம். எப்பா அவரும் பாலையா ஃபேன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்ல. அது அவருக்கு தெரியல bro. பல்தாங்க வேற மியூச்சுவல், அதுதான் இல்ல எனக்கு தெரியும்னு ப்ரோ சொல்றேன். பல்தான் அந்த எனக்கு ஹியூமனாய்டு தெரியும் ப்ரோ. ரோபோட் அவர் ட்ரோன் தான் ஷாட் எப்படி நான் தான் இருக்குன்னு டிக்கெட் வின் பண்ணேன் இந்த சொல்லுங்களேன். கண்டென்ட்ஸ். அவர் தான் நடத்தினாரு அது. சொல்லுங்க பரணி. இல்ல இந்த ஹியூமனாய்டு ரோபோட்டு, இந்த ட்ரோன் ஷாட், இந்த இது ஃபியூச்சரிஸ்டிக் திங்ஸ் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்க வந்தேன். அந்த எலமெண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கல்ல, அது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்க வந்தேன். அது ஆல்ரெடி தெரியும் ப்ரோ. அதுதான் அவங்க சொல்லுவாங்கல்ல. ஏன்னா இவரு வந்து இந்த மாதிரி தான். இவர் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேனை அவர் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து நாடு கடத்துறாங்க. அது வந்து ஆப்பிரிக்கா, அங்கிருந்து தப்பிச்சு வந்து இந்தியாவை இது பண்றதுக்கு பிளான். ஸோ இட்ஸ் வந்து எக்ஸ் காப் வாசஸ் எக்ஸ் மிலிட்ரி மேன், அந்த மாதிரி தான் செகண்ட் ஹாஃபோட ஸ்டோரியே போகுது. இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே. அதுல வந்து இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவன் வந்து அந்த ஓம்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஓஎம், அதுதான் அந்த ஹியூமனாய்டு ரோபோட். அதை வச்சு ஏஏ வச்சு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை எப்படி இது பல்தான் என்ன பண்ணுறது? பல்தான் கதையை சொல்லிட்டு இருக்கீங்க, விடுங்க பல்தான். ஏங்க ட்ரெய்லர்ல இருந்ததாங்க நான் சொன்னேன். வேற எனக்கு புரியலையே. ட்ரெய்லர்ல தான் அது யாரும் இருந்துச்சு. இல்ல ஏதாவது நீங்க தெரிஞ்சுட்டு வந்து சொல்றீங்களா? சரி சரி ஓகே. இல்ல சரி, விஷால் ப்ரோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ட்ரெய்லர்? ப்ரோ இந்த படம் தான் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட படம் ப்ரோ. பெருசா நம்ம இது பண்ணி அப்படி பார்க்கற மைண்ட் செட் நான் ஆரம்பத்துல இல்லைன்னு சொன்னேன். கமர்ஷியலா, ரொம்ப கமர்ஷியலா ஒரு தெலுங்கு படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப ரீசெண்டாக வந்த படங்கள்ல ரொம்ப பிரமாதமான ஒரு சினிமோட்டோகிராஃபி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அனிருத்தோட மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலிக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற படமாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. எனக்கு ரொம்ப, நான் இவ்வளோ கமர்ஷியலாக எதிர்பார்க்கல. ஆனால் ரொம்ப வினோத் ரொம்ப இறங்கி பயங்கர கமர்ஷியலாக பண்ணியிருக்காரு. பார்ப்போம் அது எப்படி இருக்கு அப்படின்ட்டு. நான் வினோத் பகவான் எப்பயுமே கேசரி கமர்ஷியலா பார்த்ததில்ல. தானே பண்ணுவாரு. என்னங்க புரியல? வினோத் எப்பயுமே கமர்ஷியலா தானே பண்ணுவாருன்னு. கமர்ஷியலா தான் பண்ணுவார். இது வந்துட்டு இன்னும் இறங்கி பண்ண மாதிரி இருக்கு. அதெல்லாம் மற்ற படங்கள்லாம் அப்படி தெரியல எனக்கு. கமர்ஷியலா இருக்கும். இது அப்படியே பக்கா ஒரு தெலுங்கு ஃபேமிலி படம் பார்க்குற ஒரு வைப்பு கொடுத்துச்சு. ட்ரெய்லர், ஆக்ஷன், அவங்க கோரியோகிராஃப் பண்ண விதம் எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணுறேன், பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இன்னொன்று சொல்ல வந்தேன், மறந்துட்டேன் பரணி. தேங்க்யூ. இன்னொன்னா பராசக்தி ஆடியோ லான்ச் நடக்குது. அப்புறம் சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை பத்தி ஏங்க அது இல்லைங்க, ஜனநாயகன் ட்ரெய்லரே ஒன்று சொல்ல வந்தேங்க. ஜனநாயகன் ட்ரெயிலர்ல சொல்ல வந்தீங்களா? சரி ஓகே, அது என் ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்லுங்க. மெய்யழகன் ப்ரோ ஓகே. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ட்ரெய்லர்? சரி மாவீரம் ப்ரோ. ஞாபகம் வந்துருச்சு. இல்ல நான் பகவந்த் கேசரியும் பார்த்தது இல்ல. ஸோ அதனால எனக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு பகவந்த் கேசரி பெருசா தெரியாது, ஒன்னு ரெண்டு விஷயம் தான் தெரியும், மற்றபடி எனக்கு பெருசா தெரியாது. ஸோ அது இன்னும் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். அது இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேசரி பார்த்துக்கலாம்னு இருக்கேன். நைஸ் மூவ். பார்க்கலன்னா அது பார்க்காம இருக்கிறது நல்லது, யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா அப்போதான் வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷா ஜாலியா என்ஜாய் பண்ண முடியும் படத்தை. ஓகே, மாவீரம் ப்ரோ பேசுறீங்களா? எனக்கு வந்து இப்போ விஜய் பட ட்ரெய்லர் கட்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் சுமாரான ட்ரெய்லர் கட்னா இதுதான் தோணுது. லாஸ்ட் ஒரு 1 மினிட் கிளிப்பு பயங்கரமா இருந்துச்சு. விஷுவலு, சவுண்டு எல்லாமே ஒரே ப்ளஸ், பெரிய ப்ளஸ் விஜய் தான் இந்த ட்ரெய்லர்ல. எனக்கு சுமார் ட்ரெய்லர் தான். லாஸ்ட் ஒரு ஒன் மினிட் நல்லா இருந்துச்சு. பகவந்த் கேசரி போர்ஷன் அது பார்த்தாலே தெரியுது, நான் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. அது அந்த போர்ஷன்லாம் ஓகே, திரும்ப அதே தானே அப்படின்ற மாதிரி இருந்தாலும், அந்த எக்ஸ்ட்ரா பொலிட்டிக்கல் படமா இது நமக்கு இல்லைனாலும் அதுதான் இதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த பொலிட்டிக்கலாக வர வசனங்களும் சரி, அந்த ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதெல்லாம் சரி, அதெல்லாம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க போது நான் அந்த போர்ஷனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். மிச்சபடி ஓகே. எனக்கு குறியீடு வசனங்கள்லாம் நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸில். விஜய் ஃபேன்ஸுக்குலாம் இன்னும் கனெக்டிங்காக இருக்கும். எல்லாத்துக்குமே அது கனெக்டிங்காக தான் இருக்கும். ஓகே, ரோஹித் ப்ரோ, மதன் ப்ரோ
சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ட்ரெய்லர்? இன்னும் பேசலையா? அவர் ரோஹித் பேசுறாரா? இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க bro. யாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. எச்சு சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டாரு. ஐயா இது தளபதி படம் சொன்னாரு, அதே மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. அதனால ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு எனக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த டைலாக் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. திரும்பி போற இது இல்லைன்னு சொன்னது, ஐம் கம்மிங் சொன்னது, அதெல்லாமே செம்மையா இருந்துச்சு. ஒரே ஒரு இடைச்சர்கள், சாரி மதன் ப்ரோ. என்னன்னா அந்த டைலாக் ரொம்ப சூப்பரா நீங்க இருந்துச்சு. தெரியுங்க, நீங்க விஷால் ப்ரோ, நீங்க இடைச்செருகளை மொத்தமா கூட சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்க சொல்லுங்க. இல்ல இல்லங்க, அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த குழந்தைகிட்ட ஒண்ணு சொல்லுவார்ல, நான் பண்ற எல்லாமே வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த குழந்தைகிட்ட சொல்றப்ப சூப்பரா இருந்துச்சு அது. ஓகே. அந்த சால்ட் அண்ட் பெப்பர் மாதிரி அந்த அந்த கெட்டப் செம்மையா இருக்கு. அந்த இந்த ஜீன்ஸ் டிஷர்ட் மாதிரி சட்டை மாதிரி போட்டிருக்காருல, டெனிம் அது ஃபுல்லா செம்மையா டெனிம்ல இருக்கு. அந்த செமையா லுக் இருக்காரு. ஆமா டெனிமா நல்லா சூப்பரா ஜம்முன்னு இருக்கு. இருக்காரு ஆளு. அந்த போலீஸ் இதுல கூட நடந்தது கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. ஆனா இந்த தாடி வச்சிருக்க இந்த கெட்டப்ல எல்லாம் செம்மையா இருக்காரு ஆளு, சூப்பரா இருக்கு. அப்புறம் பாட்டு எல்லாம் மியூசிக் செமையா இருந்துச்சு அனிருத்தோடது. மதன் ப்ரோ, என்ன எம்ஜி செமையா அண்ணாவோட இருந்துச்சு. கேமியோ எல்லாம் வருது? என்ன கதை, என்ன இது? எம்ஜி அண்ணா எப்படி இங்க வந்தாரு? ஆமா, எம்ஜி அண்ணா தான் முழு அணிலா இருக்காருல்ல, நான் அணில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. ஓகே ஓகே. இல்ல அப்ப உள்ள தூக்கி போடணுமா இல்லையா? அவர் இந்த ரோபோட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு காட்சி வேற காட்டிருக்காங்க. அண்ணா வந்துட்டு எம்ஜி ஸ்குவாடுன்னு வெல்கம் இருக்கட்டும். நீங்க எம்ஜி அண்ணாக்கு அந்த பின்னாடி ஃப்ரேம்ல வச்சு அண்ணன் இப்படி திரும்பி பார்க்கும்போது ஒட்டுமொத்த திரையரங்கமே அதிர போகுது. கத்துவாங்க பாப்போம். ஆமா, கண்டிப்பா கத்த போறாங்க. அப்புறம் பரணி, நீங்க தான் சொல்லணும் பரணி. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ட்ரெய்லர்? நான் சொல்லிட்டேன் விஷால் ப்ரோ, நீங்க அப்ப வரல. சாரி. ஓகே. இல்ல எனக்கு பிடிச்சது விஷால் ப்ரோ. ஓகே தலைவா, சூப்பர். அப்புறம் பரணி ப்ரோ என்ன சொல்ல வந்தோம்னா, மலையாளம் டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் சினி உலகம்ல போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு பாருங்க. ஓகே. அந்த ஏஆர் முருகதாஸ் ரவுண்ட் டேபிள் நான் சுதீரோடது, அது நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன். அதான் கொஞ்ச நேரம் நான் பார்த்தேன், ஒரு டைம் பாஸ்க்காக கொஞ்ச நேரம் பார்த்தேன். அதுவுமே நல்லா தான். எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க பாத்தீங்களா? ஓஜிடா அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. இல்ல அது ஃபுல்லாவே எல்லாருமே ஈக்குவலா தான் ப்ரோ இந்த இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த ரமணா வந்து நிறைய எடுத்து துப்பாக்கி இதெல்லாம் அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அஸ்வத் முருகதாஸ் அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்னைக்கு யாரோ ஒருத்தருங்க என்கிட்ட ஒரு படம் வந்துட்டு, இந்த படம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இருங்க, அந்த ட்வீட் நான் தேடுறேன், எனக்கு கிடைக்குதான்னு தெரில. ஒரு பரணிண்ணா கேக்குதா? கேக்குதுண்ணா, சொல்லுங்கண்ணா. இல்ல, நீங்க அப்பல எங்கிட்ட ட்ரெய்லர் ரிவ்யூ கேட்டீங்க, நான் சாப்பிட்டு இருந்தேன், இப்போ சாப்பிட்டேன், நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் வெளியே இருந்து தான் பார்த்தேன். ஜஸ்ட் போன்ல ஒரு ஏர்பாட்ஸ் மாட்டிட்டு பார்க்கும்போது எனக்கு பெருசா எதுவும் தெரியல. நார்மலா எப்பவும் வர மாதிரி ஒரு கட்டு தான் அப்படிங்கறதா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து ஒரு 2-3 தடவை டிவியில போட்டு பாக்குறப்போ ஒரு சில விஷயங்கள் நெருடலா பட்டுச்சு. அதுல ஒண்ணு கலர் கிரேடிங், இன்னொன்னு சிஜி சில இடங்கள்ல கொஞ்சம் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமோங்கிறது தோணுச்சு. டோட்டலா ஒரு ட்ரெய்லரா பார்த்து முடிக்கல அந்த ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்களே, எவ்ரிதிங் வில் பி ரிலைட் ஆன் ஒன் மேன் ஷோல்டர்னு, அதுதான் எனக்கு மைண்டுக்கு வருது. இது பக்கா விஜய் படம், அது அந்த மைண்ட் செட்ல பார்த்தா நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. ஆனா எனக்கு வந்துட்டு அந்த ஒரு கலர் விஷயம் எனக்கு இதா பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பெருசா வந்து இதா தெரியல, ஆடா தெரியல, எனக்கு ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துச்சு. எனக்கும் அது ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி இருந்துச்சு, பார்ப்போம். இன்னொன்னு, எனக்கு பகவந்த் கேசரி பர்சனலா கமல் ப்ரோக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். பாலையாவோட செகண்ட் இன்னிங்ஸ்ல என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் அந்த பகவந்த் கேசரி தான். நானே கிட்டத்தட்ட 5-6 தடவைக்கு மேல பார்த்திருப்பேன். ஸோ அது பக்கா விஜய் மீட்டர் படம் தான். அது அவரு பண்ணா நல்லா தான் வரும். ஸோ எனக்கு அது ரீமேக்கா இருக்கட்டும், அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், இந்த படம் கமர்ஷியலா இருந்துச்சுன்னா அது ரீமேக்கை தாண்டி எனக்கு அது பர்சனலா ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் ரீமேக்கை வந்து மோசமா சொல்லுவாங்க, ஐயோ கேசரி, எனக்கு அப்படியெல்லாம் இல்லை. இது கண்டிப்பா கேசரி ரீமேக்கா கரெக்டா கரெக்ட் மீட்டர்ல எடுத்துட்டாங்கன்னா பக்காவா ஒர்க் ஆகும் டிஎன்க்கு. ஆனா மையா எனக்கு ஒரு டவுட், அந்த படம் ஃபேன்ஸ் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டுட்டேன், அது நிறைய வாட்டி ரீவாட்ச் பண்ண படம் தான் சொல்றாங்க. என்ன எலிமெண்ட் நல்லா இருக்கும்? நிறைய பேர் ரீவாட்ச் எல்லாமே அது படமாவே நல்லா ஒரு மென்டல் மாசான படம் ப்ரோ, அல்டிமேட்டா இருக்கும். அது அவர் படம் தெரியும்,
இல்ல நிறைய பேர் அந்த படத்தை இல்ல நீங்க விஷால் ப்ரோ அதுல விஷால் ப்ரோ நீங்க என்னன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற பாலையா படத்துல உங்களுக்கு சென்டிமெண்ட் கனெக்ட் ஆகாது. அவரோட மாஸ் பயங்கரமா இருக்குமே தவிர சென்டிமெண்ட் கனெக்ட் ஆகாது. நீங்க அக்கண்டாலையும் பகவான் கேசரிலையும் அந்த சென்டிமெண்ட் கனெக்ட் ஆகிற இடத்துல அவர் பண்ற ஸ்டண்ட் எல்லாமே அது இவரால மட்டும்தாயா பண்ண முடியும். அந்த ஆளுக்கு மட்டும்தாயா அந்த மாஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் இருக்கும். எனக்கு அந்த படம் இன்னும் ஒர்க் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா? அவர் ஏஜ் தான் பண்ணிருப்பாரு. தம்மன் கொளுத்தல் அந்த படத்துல எல்லாம் ஒரு ட்ராக் ப்ரோ. நீங்க இங்க வந்து நம்ம இந்த ராவண மவுண்டான்னு சொல்லி ஒரு ஷார்ட் பாத்தீங்கல்ல? ஆமா, இந்த ராவண மவுண்டான்னு ஒரு ஷார்ட் பாத்தீங்கல்ல? அதே ஷாட் வந்து அங்க வந்து ரோர் ஆஃப் கேசரியில் ஒரு பிஜிஎம் வரும். அதெல்லாம் வந்து நான் சொன்னேன்ல சிலிண்டர் கேஸ் கூட ஒண்ணு கொடுத்துறேன். அது அந்த படத்துல அப்படியே தான் இருக்கும். சரியான ட்ராக் விஷால் ப்ரோ. விஷால் ப்ரோ இந்த ட்ரெய்லர்ல விஜய் வந்து அந்த ரத்தத்தை இது பண்ணிட்டு நடந்து வர்றாருல, அதே சீனு பகவந்த் கேசரியில இன்னும் கொலமாசா இருக்கும். நீங்க அந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். வில்லன்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல போய் பதுங்கறக்காக ஓடுவாங்க, பார்த்தா பின்னாடி பாலையா நின்று இருப்பாரு. மொரட்டு மாசா இருக்கும் அந்த சீன்லாம். நிறைய சீன் வந்து எலிவேஷன் சூப்பரா இருக்கும் ப்ரோ. அந்த விஷால் ப்ரோ அந்த படத்துல ஒரு அடிக்கடி ஒரு எலிவேஷன் சீன் வரும். ஆனா எல்லாமே நல்லா இருக்கும், சூப்பரா பாக்குறதுக்கு. ரைட்டு. அஜித் பல்தான் உங்களுக்கு இன்னொரு ட்ரைலர் வந்துருச்சு, அது பாக்கலையா? ஃபயர் 2 ஆன இல்ல அஜித் பல்தானோட நான் இன்னைக்கு காலையில இருந்து நானு ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு நான் டிராவல்லே இருந்தேன். அந்த கேப்ல தான் இந்த ட்ரைலரே நான் ஒரு 30 வாட்டிக்கு பாத்திருக்கேன். முன்ன முழுசா எதுவுமே நம்ம கவனிக்கல. அதெல்லாம் வீட்டுக்கு போய் அது அந்த 6699 ட்ரைலர் வந்துருச்சா? அது வீட்டுக்கு போய் பார்க்கணும். வந்துருச்சு. ஷேர் பண்ணுங்க. பரணி ப்ரோ இடைச்சொற்களா நான் ஒரு பிடி சொல்லிடுறேன். ஜூக் பாக்ஸ் கேட்டேன், எனக்கு அதுல 3 பாட்டு பிடிச்சது. மத்த எதுவும் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. அடியலைய பிடிச்சது, நமக்கான காலம் பிடிச்சது, அப்புறம் அந்த ஜிவி பிரகாஷ் சைந்தவியும் படினாங்கல்ல அது பிடிச்சது. மத்த எதுவும் எனக்கு பெருசா ஜிவி ஸ்டாண்டர்ட்ஸ்ல இல்ல. அவ்வளவுதான் என்னோட நியூஸ். படம் ரொம்ப நாளா ஹைப் பண்ணாரு. அந்த அளவுக்கு இல்ல ஜிவி கிட்ட. அது அந்த இது சாங்ஸை பொறுத்த வரைக்கும் நான் கேட்டோடனே தெரியல, உட்காந்து கேட்போம் திருப்பி. நான் இன்னும் ஃபுல்லா கேட்கல, பார்ப்போம். ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்களா ஜனநாயகன் ட்ரெய்லரு? இல்ல அவர் சொல்லல. நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்த காலையில அதோட மியூசிக் தலைவர் 173 மியூசிக் நல்லா இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல நீங்க பேசுங்க நான் எல்லாத்தையும் மொத்தமா பேசுறேன், ஒரு ஃப்ளோல பேசிக்கிறேன். கடைசியா நீங்க பேசுங்க. இந்த தலைவர் 173 பேசுங்க, பராசக்தி ஆடியோ லான்ச், ஆடியோ ஜூக் பாக்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க லைனா. நான் ஏன்னா கண்டென்ட் எல்லாம் போஸ்ட் பண்றதுல அந்த அதாவது காலில இருந்து டார்ச்சர் அந்த மாதிரி டார்ச்சர், அதனால அப்படி போயிட்டு இருக்கேன். நீங்க பாட்டு கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன். தலைவர் சொல்லுங்க விஷால் ப்ரோ, சொல்லுங்க அந்த மியூசிக் வந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அந்த ஆளு நான் வந்துட்டு கிஸ் படம் பார்த்துட்டு, ஆனா இவர் தொடர்ந்து ராஜ்கமலுக்கு குறிப்பா ஜென் மார்டினோட மியூசிக் ஒர்க் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு எல்லாம் போடுறாரு. ரொம்ப ப்ராமிசிங்கா தெரியுது. அவருக்கு ஒரு படம் கொடுங்கப்பா, சம்பவம் பண்ணுவாருன்ற மாதிரி தோணுது. சூப்பரா இருந்துச்சு. அது ஹிப்ஹாப் தமிழா தான் வோக்கல்ஸான்னு எனக்கு தெரியல, ஆனா ஓப்பனிங்ல வந்த சவுண்டு வாய்ஸ் எல்லாமே ஹிப்ஹாப் தமிழ் அது மாதிரியே இருந்துச்சு. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. செம ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். நம்ம ஒரு டோன்லயே இருக்கோம்ல, இதே மாதிரி கேட்டுட்டு இருக்கோம். டக்குன்னு அதை கேட்டோன்னே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. கேட்காதவங்க போய் கேளுங்க. 50 செகண்ட்ஸ் நினைக்கிறேன், அது ராஜ்கமல் பேஜ்ல இருக்கும். அது அவர் கண்ணுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், அங்கேயே பயங்கரமா இருக்கும் அந்த இது வீடியோ. அது செம மொமெண்ட். கமலோட கண்ணு அதுல இருந்து அப்படியே உள்ள போய் செம மொமெண்ட். நானும் அதை பத்தி சொல்லிடுறேன். நானும் 173யோட இதுக்கு பார்த்தேன், போஸ்டரும் பார்த்தேன், அந்த மோஷன் அனௌன்ஸ்மெண்ட் இதுக்கு விட்டுருந்தாங்களா அதுவும் பார்த்தேன். விஷால் ப்ரோ சொன்ன மாதிரி எனக்கு மியூசிக் பயங்கரமா இருந்துச்சு. அது அவருக்கு ஏன் அந்த ஒரு இப்போ ஆர்கேஎஃப்ஐல என்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அவர் தான் அதுக்கு மியூசிக் போட்டு தர்றாரு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு. அவரை ஏன் ஒரு படத்துக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா சைன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு, எனக்கு அனி ரஜினி காம்பினேஷன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சேச்சுரேட் ஆயிடுச்சு. அந்த கூலிலேயே எனக்கு அது நிறைய இடத்துல ஃபீல் ஆச்சு. என்னடா இது, நம்மளோட அந்த ஒரு அந்த பேட்டை அந்த தர்பார் அந்த டைம்ல இருந்த அந்த ஒரு ஃபீல் இல்லையேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் ரிப்பீட்டடா அணி கூடயே பண்றது எனக்கு என்னமோ அது கரெக்டா வரும்னு தோணல. இப்ப எல்லா ஸ்டார்ஸுமே ஒரு படம் ஒரு மியூசிக் டைரக்டர் கூட பண்ணா அடுத்த படம் ஒரு காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணிட்டு தான் மறுபடியும் அணி அந்த மாதிரி வராங்க. பட் தலைவர் வந்து ஒரு கடைசி ஒரு 3-4 படமாவே அணி சைட்லயே தான் போறாரு. ஸோ அதை மாத்திக்கணும்னு எனக்கு தோணுது. அவ்வளவுதான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் சிபி படம் நான் நேத்தே சொல்லிட்டேன், எனக்கு அது பெருசா அந்த காம்பினேஷன் மேல ஹைப் இல்லை. படம் வரப்ப பாத்துக்கலாம். எனக்கும் மையலகன் சொல்ல பாயிண்ட் தான் எல்லாமே. பிளஸ் ஒண்ணு, எனக்கும் அனிருத்து கூட அவர் தொடர்ந்து போடுறது எனக்கு அது வேற யார்ட்டையா போனா ஏஆர்எம்என்ட் எல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சாய் கிட்ட கூட அனிருத்தை தவிர யார்கிட்டனாலும் போலாம்.
போலாம். அது சத்தியமா ரொம்ப பல்தான் ஒரே மாதிரி ஞாபகமே வரல பல்தான். நடுவுல ஒரே பாலகிராம் பண்ணாரு அந்த படத்தை. விஷால் ப்ரோ, பட் அந்த ஜலாலி சாங் நல்லா தான் இருக்கும். ஜலாலி எங்க பாட்டு ஏங்க அதுல ஹேப்புள்ள எல்லாம் சூப்பர் பாட்டு அது இல்லங்க. ஆனா அந்த படம் தலைவர் படம்னே டக்குன்னு வரமாட்டேங்குது ப்ரோ. அதுல சும்மா அப்படிதானே ப்ரோ அது இருந்துச்சு. அதுல என்ன பிரச்சனைனா அதுக்கப்புறம் வந்த ஜெயிலரு, வேட்டையனு, கூலி, இப்ப ஜெயிலர் 2 அடுத்த படம், அதுக்கு அடுத்த ரஜினி கமல் ப்ராஜெக்ட் 2 பேரும் சேர்ந்து பண்ற ப்ராஜெக்ட் கண்டிப்பா அனிருத் தான். சோ நோ சாய்ஸ். அதுதான் கொஞ்சம் இதா இருக்கு. எனக்கும் சிபி மேல அவ்வளவு இல்ல. பாப்போம் படம் மேல பல்தான் உங்களுக்கு தோணுதா இப்ப அணி கடைசியா இப்ப கூலிலயும் ஆகட்டும் இல்ல வேட்டையன்ல ஆகட்டும் 1-2 சாங்க தவிர மத்ததுல இந்த ஃப்ரெஷ்னஸ் இல்ல. கேட்க அந்த வந்தப்போ கேட்க சூப்பரா இருக்கு. அதேதான் இப்போ அது வந்து ரிப்பீட்டடா கேட்கும் போது அது ஒரு மாதிரி இதா இருக்கு. இல்ல வேட்டையன்ல அப்படி கொஞ்சம் தோணுச்சு. ஆனா கூலி எனக்கு அவர் ஒர்க்கு எனக்கு பெருசா பிரச்சனையா இல்ல. அனிருத்தோட ஒர்க்கு சொல்ல போனா சில சீன்ல அனிருத் தான் கொஞ்சம் அந்த படத்தை இன்னும் லிஃப்ட் பண்ண மாதிரி விஷால் ப்ரோ, நான் சொல்றது படம் வந்தப்ப சூப்பரா இருந்துச்சு, ஒர்க் ஆச்சு. அதை வந்து உங்களுக்கு ஒரு அந்த லாங்கிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயத்த ரொம்ப நாள் கழிச்சு கேட்டாலும் அது அதே ஃபீல். இந்த பாட்டுமே இல்ல தலைவா. அது வந்து எனக்கு இந்த இதுல கொஞ்சம் ரொம்பவே மிஸ் ஆகுது. ஓகே பாப்போம். ஆனா சிபிய கொஞ்சம் எனக்கு சிபி மேல ஹோப்ஸ் இருக்கு. டான் படம் வந்துட்டு என்னதான் அப்படி இப்படின்னு இருந்தாலும் எனக்கு இது ஒரு கிளைமேக்ஸ் கடைசி 15 நிமிஷம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த படத்தோட மியூசிக் 15 நிமிஷமா இல்ல எனக்கு படம் ஃபுல்லாவே ஓகே. ரொம்ப அவரை விடுங்க ப்ரோ, 5 out of 5 வரும். ஒரு 5 out of 5 எடுத்துட்டு வருவாரு. இல்ல எனக்கு நானுமே அந்த பிரின்ஸ்க்கு எவ்வளவு கொடுத்தாரு பல்தான்? பிரின்ஸ்க்கு எவ்வளவு? அவர் வந்து அதை பார்க்கல. ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் வந்து யூ கான் விட்னஸ் த காமெடி ஜானர் மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருந்தாரு. நான் அப்புறமா ஷேர் பண்றேன். ரிலீஸுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஒரு நாள் முன்னாடி எல்லாம் போட்டிருக்க வாய்ப்பே இல்லை பல்தான். ஒரு நாள் 2 நாள் முன்னாடியே போட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் படம் பார்க்க முடியல, ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் நினைக்கிறேன். அந்த இதுதானே பல்தான் சொல்றீங்க, பிரின்ஸ் இஸ் தி பிளாக் பஸ்டர், தட்ஸ் தி ட்வீட். அதுதான் நான் போட்டேன். ஓகே, இன்னைக்கு கூட மக்கள் நாயகனுக்கு ஃபயர் விட்டு இருந்தாரு அப்பலையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சரி, ஆமா, எனக்குமே 173ல ஒரு சில நிறை குறைகள் இருக்கு. சொல்லுங்க. அதுல பொன்னான வன்மத்துல சொல்றேன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க பல்தான், பரவாயில்ல. எனக்குமே வந்து டான்ல வந்து கடைசி 20 நிமிஷம் தான் எனக்கு சத்தியமா கனெக்ட் ஆச்சு. எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் சத்தியமா புரியல. நான் இது நிறைய டைம் சொல்லியிருக்கேன். தியேட்டர்ல நான் என்ன அழுக வச்ச படம் அது வந்துதான் அந்த படம். ஸோ இந்த படத்துல அந்த டேக்லைனே வரும்போது நம்ம வாரிசு படத்துல வர மாதிரி அதே டயலாக் தான். குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்கு, நமக்குன்னு இருக்கிறது குடும்பம் மாதிரி எவ்ரி ஹீரோ ஹேஸ் அ ஃபேமிலிங்கிற மாதிரி அதே ஒரு டேக்லைனோட தான் வராங்க. ஸோ ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் எனக்கு டான்ல அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டை கனெக்ட் பண்ண வச்சாரு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலேயே கனெக்ட் பண்ணி வச்சுட்டா ஒரு ஃபேமிலி மூவியா அடுத்த பொங்கலுக்கு எனக்கு தெரிஞ்ச நல்லா கட்டிடலாம். பட் எனக்கு எல்லாரும் சொன்ன அதே மாதிரி தான். எனக்கு அனிருத்து கூட சேர்ந்து சரி எப்படி இருந்தாலும் தலைவான ஒரு பாட்டு இருக்கும், ஒரு சென்டிமெண்ட் சாங் இருக்கும். இவங்க காம்போலயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்த எனக்கு வந்து பேட்டை அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லா ஜானர்லயும் ஒரு சாங் இருக்கும். பட் ஒரு டைமுக்கு மேல ஆனா ஒரு டைமுக்கு மேல அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எலிவேஷன் மட்டுமே கொடுக்குறாரு தவிர அந்த படத்துல வர மாதிரி எந்த சாங்குமே கொடுக்கல. ஸோ எனக்கு இந்த படத்துல ஒரு ஃபேமிலி ஸ்டோரியா அந்த கொண்டு போகும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு பேட்டையில ஒரு ஒர்க் பண்ணிருப்பார்ல அந்த மாதிரி கொடுத்தா போதும். நீங்க எல்லாருமே எனக்கு இந்த பிஜிஎம்ல வந்து சொல்லிட்டீங்க. எனக்கு பட் அந்த சாங் எனக்கு கேட்கும்போது அப்படியே எனக்கு அந்த கோட் படத்துல வர தீம் மியூசிக் மாதிரியே தான் இருந்துச்சு எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து. அந்த டைட்டில் கார்டு தீம் புரியல விஷால் ப்ரோ. இல்ல அந்த கோட்னா அந்த யுவன் பிஜிஎம் அந்த நீங்க அதை கேட்டு பாருங்க. எனக்கு அப்படியே தான் இருந்துச்சு. லிரிக்ஸ் எனக்கு ஓகே நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு அந்த பிஜிஎம் அப்படியே தான் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா இவங்க லுக்கா வந்து அதே லுக்கு தான், பேட்டையில வந்து அதே லுக்கு தான் இது பண்றாங்க. எனக்கு அதுதான் சொல்ல, நீங்க எல்லாமே பேட்டையில யூஸ் பண்ணும்போது பேசாம அந்த மனுஷன் ஒண்ணு கொடுக்கல இல்லையா, ஏன் நீங்க இப்படி பண்றீங்கன்னு மட்டும் தான். 100 வார்த்தை நீங்க எல்லாமே உங்களோட ரெஃபரன்ஸுக்கு நீங்க ஜெயிலரோ கூலியோ எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறீங்க, பேட்டை தான் எடுக்கிறீங்க. ஸோ அந்த மனுஷனுக்கு ஒரு படம் கொடுக்கலாம் உங்களுக்கு. எனக்கு இந்த படம் இவருக்கு கொடுத்தது ஓகே, அந்த சென்டிமெண்டா கனெக்ட் பண்ண ஓகே. பட் கார்த்திக் சுப்ராஜ் டிசர்வ் பெட்டர் தென் சூப்பர் ஸ்டார் ஃபிலிம். பல்தான் கார்த்திக் சுப்ராஜ் ஆக்ஷன் படம் கூட பண்ண வேண்டாம், ரஜினி சிம்ரனுக்கு ஒரு லவ் ட்ராக் போகணும் அந்த படத்துல. அதே மாதிரி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் படம் பண்ணாலே மாசா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் ரோல்ல யூஸ் பண்ணிருப்பாரு. அவர் காமெடி கதையா சொல்லிருக்காருன்னு சொன்னாருங்க, ஒரு ரொமான்ஸ் கதை காமெடி கதைலாம் நான் சொன்னேன். அவருக்கு ஏன் தான் அது மறுபடியும் அந்த ஒரு அவருக்கு கொடுக்கலாங்கிற அந்த ஒரு மனநிலை வரமாட்டேங்குது எனக்கு சத்தியமா தெரியல. அவருன்னு சொன்னா ஒரு அடுத்த நிமிஷம் வந்து கதவு கிட்ட நிப்பாரு, அந்த மாதிரி ஒரு ஆள். அவருக்கு கொடுக்கலாம் அந்த படத்தை. ஆனா சரி என்ன பண்றது, போயிருச்சு அவ்வளவு. இல்ல நான் சிம்பிளா சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் அவர் ஏதாவது அன்ரிலீஸ் போஸ்டர் விடுவாரு, நம்ம ஏதாவது ஒன்று புதுசா எதிர்பார்க்கலாமோ ஒவ்வொரு படம் தான் இருக்கும். நம்ம யாரோட ட்வீட்டுக்கு வெயிட் பண்றது இல்லை, அவரோட ட்வீட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹி டிசர்வ்ட் மச் பெட்டர் தென் அதர் டைரக்டர்ஸ். அவ்வளவுதான் என்னோட பாயிண்ட்ஸ்.
கடைசி பாயிண்ட் இதை நான் சொல்லி நல்ல வேலை இல்ல. முடிச்சிடுறேன். எனக்கு என்னன்னா அப்படி இப்படி வந்து அஸ்வத்து கிட்ட கை வைக்கல. அப்பா உங்களுக்கு உங்க பிரச்சனை. விஷால் ப்ரோ சரி பாலகிருஷ்ணன் ப்ராஜெக்டே விட்டு வச்சிருக்காரு, முடிஞ்சா 2 ப்ராஜெக்ட் பண்ணுங்க. எப்பா ஆமா நல்லா ராம்குமார் அவர் படமும் சூப்பர் படம் தான். பாப்போம் என்ன நடக்குது. கடைசி பாயிண்ட் இதை மட்டும் சொல்லிக்கிறேன். அவர் சிபி கூட பண்ற படம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது என்னமா மாதிரி வேணாலும் இருக்கட்டும், ஜானரை மட்டும் ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடா ஒரு ஒரு நார்மல் கமர்ஷியல் படமா பண்ணிட்டு மறுபடியும் கத்தி ரத்தம் கன்னு வெட்டு குத்துன்னு போக வேண்டான்ட்டு தோணுது எனக்கு. அது ரொம்ப சேச்சுரேட் ஆயிடுச்சு. தலைவர் அப்படியே பார்த்துப்பாரு. அண்ணாத்த ஜோன்ல இருந்தா கூட பரவாயில்ல. ஐ மீன் அந்த ஜோனு படம் அந்த மாதிரி கிடையாது. அப்படி சொல்லுங்க மெய்யழகன், அப்படிதாங்க. விஷால் ப்ரோ, அந்த சுந்தர்சி ப்ராஜெக்ட் கேன்சல் ஆனப்ப எனக்கு கூட பக்குன்னு தான் இருந்துச்சு. எங்க வந்து ஆவேசம் டைரக்டரை கூப்பிட்டு போயிருவாருன்னு. அப்ப எல்லாம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுறது எங்களுக்கு. கரெக்ட் மாவேன் ப்ரோ, இப்ப வாங்க கரெக்டான ஒரு இல்ல ஆனா என்னன்னா இவர்கிட்ட எல்லாமும் கதை கேட்டார்ல, அந்த காம்பினேஷன் கூட எதிர்பார்த்தாங்க. விவேக் ஆத்ரேயாலாம் அவர்கிட்ட எல்லாமும் கதை கேட்டாருனாங்கல்ல, சரி போதா டைரக்டர் டக்குன்னு இது. ஆனா பிரகாஷ் அண்ணா இன்னைக்கு ஏதோ கதை சொல்றேன், நீங்க இது எப்படி விஷால் ப்ரோ டீயா வேலை செய்யணும் குமார், அந்த அந்த டைலாக் தான். அவ்வளவுதான். நாகூர் பிரியாணி அந்த டைலாக் தானே கமல் ப்ரோ? அதான் அடுத்து கடந்து போயிட்டே இருங்க. ஆனா இல்ல சிபியை ஒரு விதத்துல பாராட்டணும். அது எப்படின்லாம் சுச்சுவேஷன் எல்லாம் தெரியல. ஃபர்ஸ்ட் படம் அவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்து அவர் இத்தனை வருஷம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு கரெக்டான ப்ராஜெக்ட். விஷால் ப்ரோ இன்னொரு குறியீடே நீங்க நோட்டீஸ் பண்ணணும். சௌந்தர்யா போட்ட ட்வீட்ல அவங்க கடைசியில ஒரு குறியீடு வச்சிருக்காங்க. அதை ஏங்க ஞாபகப்படுத்துறீங்க? என்னது என்னது மெய்யழகன்? சௌந்தர்யா போட்ட ட்வீட்டை கடைசி லைன் படிச்சு பாருங்க, பல்தான் உங்களுக்கு அந்த குறியீடு புரியும். ஐயா அவங்க ட்வீட்ல தேடணுமா? மேக் மீ ப்ரௌட்னு போட்டிருக்காங்க. அப்ப யாருக்கு அந்த டைரக்டர் இழுத்துட்டு போய் தலைவர்கிட்ட விட்டது? அதனால நீங்களே புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க. சாமருங்க ரைட்டு. பல்தான் உஷாராயிக்கோங்க. நான் ஆல்ரெடி இதுதான் ப்ரோ நான் சொன்னதுதான். எனக்கு அந்த டேக் லைனு அவரோட சென்டிமெண்ட் இந்த ரெண்டையே அவரால் கனெக்ட் பண்ண முடியும். நீங்க என்னதான் பண்ணாலும் ஓகே. டான்ல தியேட்டர்ல உங்களை அழகு வச்சாரா? என்ன அழகு வச்சாருப்பா? ஃபேமிலி கனெக்ட் ஆச்சா? என்னையும் தான் கரெக்ட். அவ்வளவுதான். ஸோ அந்த ஒரு இது அவர்கிட்ட இருக்கு. அது இந்த படத்திலே அவரை விட எனக்கு தெரிஞ்சு இவர் பெட்டராகவே அந்த ஃபேமிலி எல்லாமே காமெடி எல்லாமே கன்வே பண்றதுக்கு இவருக்கு இருக்கு. ஸோ அதை இவர்கிட்ட புல் ஆஃப் பண்ணிட்டாருன்னா போதும். சரி ஓகே, எல்லாம் பேசி முடிச்சாச்சா? நீங்க சொல்லுங்க பாருங்க. அந்த படத்துக்கு நீங்க எவ்வளவு ஹைப்பா இருக்கீங்க? கண்டிப்பா பயங்கர ஹைப்ல இருப்பீங்க. பட் இருந்தாலும் நீங்களே சொல்லுங்க. இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த படத்துல. ஹைப்ன்றதை தாண்டி நம்பிக்கை இருக்கு, அவ்வளவுதான். ஹைப் இல்ல ஹோப் இருக்குங்கிறீங்களா? கரெக்ட், அவ்வளவுதான். பரணி ப்ரோ, அந்த ஹக்கு படம் நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. ஏங்க அதைத்தாங்க நேத்து சொன்னேன் மாவீரன். அதான் நீங்க சொன்னதாலதான் பார்த்தேன். நீங்க பாத்துட்டு சொன்னீங்களா பார்க்காம சொன்னீங்களான்னு கேட்டேன். பாத்துட்டு தாங்க சொல்ல முடியும். பார்க்காம எப்படி மாவீரன் ஒரு படத்தை சஜஸ்ட் பண்ணுவேன்? இல்ல என்ன நிறைய பேர் தள்ளி விடுவாங்க, போய் பார்த்துட்டு வந்து சொல்லுன்னு. சரி அப்படிலாம் இல்ல, நான் பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு சொன்னேன் நீங்க பாருங்க மாவீரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆயிரம் ப்ரோ கும்கி 2 மாவீரன் ப்ரோ நாளைக்கு இல்ல. ஆக்சுவலா இன்னைக்கு என்னை இளங்கோர் ராஜ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு ட்வீட் மட்டும் போட்டாரு. சோர் வைஃப் ஃப்ரம் ஃபியூச்சர் அந்த படம் பாத்துட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. என்னை கேட்டாரு. அப்புறம் நான் சரின்னு சொல்லிட்டு நான் அது கண்டுகளை விட்டுட்டேன். அப்புறம் சும்மா கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன் அந்த படம். லெட்டர் பாக்ஸ்லயும் சரி இதுலயும் சரி நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியன் ஃபிலிம்ல பாருங்க, ஏதோ ஒரு படம் ஏதோ இல்ல இந்தோனேஷியன் ஃபிலிம் தான். சரி அப்படின்னு சொல்லி நான் டவுன்லோட் பண்ணி ஒரு 1 hour பார்த்தேன். எனக்கு பிளாட்டு எதுவுமே தெரியாது, ஒரு ரூம் ஃபிலிம், ரொமான்ஸ் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. லவ் ஃபிலிம், ஃபீல் குட் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு சரின்ட்டு ஒரு 1 hour பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு 40th minute அப்புறம் ஒரு விஷயம் நடக்குங்க. டைட்டில் கார்டு போடுவாங்க. ஐயோ சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த 1 hour தான் நான் பார்த்துருக்கேன். பட் இன்னும் ஒரு 1 hour இருக்கு. நான் ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்கிறேன். எனக்கு அது பார்த்த வரைக்குமே வந்துட்டு நல்லா இருக்கு. கான்செப்டா வந்துட்டு புதுசு இதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் டிஎம் வாங்க பேசிட்டு ஷூர். அது உண்மையிலேயே வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு இன்னொரு இன்னொரு 1 hour இருக்கு. அதுவுமே பார்த்துட்டு நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ பார்த்துட்டு சொல்கிறேன்.
நானுமே இன்னைக்கு ஈகோ வாட்சஸ்ல போட்டு வச்சிருக்கேன். ஸ்பேஸ் முடிச்சுட்டு நைட்டு 9, 11, 12 மேல ஈகோ பார்க்கணும். பார்த்துட்டு பரணி வந்து ப்ரோ செமையா செமையா இருந்துச்சு பரணி ப்ரோ. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சரியான ட்விஸ்ட். நிக்கோ சூப்பரா செமையா யாரும் இருந்துச்சு. ஸ்பாயில் பரணி பண்ணிடுறாங்க. ப்ரோ யாரும் பார்க்கல, ஸ்பாயில் நான் கூட பார்த்தேன் ப்ரோ. இல்ல ஸ்பாய்லர்ஸ்லாம் இல்ல. நானும் இன்னைக்கு ஈகோ பார்த்தேன். சூப்பரா இருந்தது ப்ரோ படம். சூப்பர் பார்த்தேன், அதான் நானும் பார்த்தேன். சூப்பரா இருந்தது படம். ஆனா யாரும் யோசிக்காத மாதிரி இருந்தது. முனிஷ் ப்ரோ சூப்பரா இருந்தது. 173 உங்களுக்கு எது இல்லையா? அணியும் ரஜினி மறுபடியும் ஜாயின் பண்றது. பல்தான் ஸ்லோவா தான் இருக்கும். பல்தான் நீங்க சொன்ன மாதிரி தான் ப்ரோ. எனக்கும் அந்த படத்தை டான் படத்தோட அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது உண்மையிலே ரொம்ப ஃபீல் குட்டா இருந்தது. பாப்போம் எப்படி இருக்கு. ஆனா இப்ப ஒன்னே பரணி ப்ரோ உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க பேசிட்டு வாங்க சொல்றேன். இல்ல அதான் பல்தான் அந்த படம் வந்துட்டு நரேஷன் தான் வந்துட்டு இது ஸ்டோரி ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் அந்த மாதிரி வேணாம், ஸ்டோரி ஃபோக்கஸ்டாக போகும். எனக்கு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா கடைசி 30 நிமிஷம் செமையா இருக்கும். அதான் பண்ணி ப்ரோ, எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா ஓகே. நான் தான் சொல்லியிருக்கேன் அன்னைக்கே பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆஃபீஸர் ஆன் டியூட்டிக்கு நான் ஃபயர் விட்டுனா இல்லையா? ஆபீசர் ஆன் டியூட்டிலாம் கொஞ்சம் கமர்ஷியலா இருக்கும் பல்தான். இல்ல ஏங்க அப்படி பார்த்தா இவரோட படம் அவர் பேர் என்ன, நம்ம இவரு ஐயோ கண்டம் பிடிச்சதா பார்த்தா கிறிஸ்டினா கண்ணன் பார்க்கல ப்ரோ. நம்ம டொவின்டோ தாமஸ் ஒரு படம் வந்து த்ரிஷா கூட பண்ண படம், அது கூட எனக்கு ஓகே நல்லா இருந்துச்சு. ஐடென்டிட்டி அது கூட அது கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு. எனக்கு அதுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஓகே ஓகே இது பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா அது செகண்ட் ஹாஃப்லாம் எங்கெங்கயோ போகும் அந்த படம். ஐடென்டிட்டி எங்க கொண்டு போறாங்கன்னே தெரியாது. செகண்ட் ஹாஃப் எல்லாம் இல்லைங்க, கிளைமேக்ஸ் தாங்க தேவையில்லாம என்னென்னமோ பண்ணி வச்சிருப்பாங்க. அது வரைக்கும் படம் நல்லா தான் ஸ்மூத்தா தான் போகும். இப்ப விக்ரம் பார் ஒரு ட்விஸ்ட்னு வச்சதுதான் அந்த கிளைமேக்ஸ் ஃளைட்ல. அப்புறம் இன்னொன்னு சொல்ல நினைச்சேன், இப்ப இந்த வருஷமே ப்ரோ அத கிறிஸ்டின் த கான்டென்ட் சொன்னீங்களா ப்ரோ? அந்த படம் என்னமோ நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா பெருசா ஒண்ணுமே இல்லை ப்ரோ அந்த படத்துல. அப்படியே போயிட்டே இருந்தது அந்த படம். அதான் அவர்கிட்ட சொன்னேன், அந்த பிடிக்கலன்னா உங்களுக்கு இது பிடிக்காது. அது ஸ்லோ பர்ன் டிராமா அந்த மாதிரி எல்லாம் போகும் அந்த கிறிஸ்டின் த கான்டென்ட். கிறிஸ்டின் த காண்டம் அளவுக்கு ஸ்லோவா போகாது. இது கொஞ்சம் பரபரப்பா தான் இருக்கும். இது அந்த மாதிரி போகுது. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். என்னதான் நடந்திருக்கும், என்ன பண்றாங்கன்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சில சீன்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும். ஒரு 2-3 சீன்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும். சூப்பரா ஃபைட் சீன் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா இந்த வருஷம் எல்லாமே ஸ்பை படங்களா பாத்துட்டு இருக்கோம். துரந்தர் எல்லாம் பாத்துட்டு இப்ப நேத்தி ஒரு சீரீஸ் முடிச்சேன் பரணி, அது டைம் இருந்தா பாருங்க. இல்ல நீங்க பாத்துட்டீங்களான்னு தெரியல, கோப்பன்ஹேகன் டெஸ்ட்னு ஒண்ணு ஹாட் ஸ்டார்ல அது அதான் ஒரு 2-3 எபிசோட் தான் பார்த்தேன். சூப்பரா பண்ணிருக்காங்க பரணி ப்ரோ, செம்மையா. அப்படி ஸ்கிரீன் பிளே அப்படி பறக்குது, அவ்வளவு சூப்பரா இருக்கு ஸ்கிரீன் பிளே. இந்த ஷான்சி அந்த லெஜெண்ட் ஆஃப் 10 ரிங்ஸ் அந்த ஹீரோ தான் நடிச்சிருக்காப்ல, அவர் பேரு மறந்துட்டேன். ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்பை சீரிஸ். பரணி ப்ரோட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டுருங்க. பரணி ப்ரோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்காண்ட் ஆயிருவாரு. எல்லாத்தையும் கேட்டுருங்க. ஆமா ஸ்பீச் அவருக்கு சீக்ரெட்டா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஆப்ஸ்கான்லாம் ஆக மாட்டேன், கவலையப்படாதீங்க. நம்ம இது முடிச்சிட்டு ஒரு முக்கியமான விஷயம், மாவீரன் எப்பயுமே அப்பப்போ வந்துட்டு இந்த ஸ்பேஸ்ல என்கிட்ட கேட்பாரு, மன்னி ப்ரோ பிக் பாஸ் ஃபாலோ பண்றீங்களா, பிக் பாஸ் இன்னமும் பாக்குறீங்களா? அதத்தான் நான் சொல்லலான்ட்டு வந்தேன் பாரு. இன்னைக்கு டிஆர்பி பிச்சுக்க போகுது. இல்ல ஆக்சுவலா வந்துட்டு நேத்து இந்த ஸ்பேஸ் முடிச்சுட்டு லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பதான் கரெக்டா அது ஆரம்பிச்சது. நைட் ஒரு 3 மணி வரைக்கும் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தேன். பரணி ப்ரோ வெரி டாக்ஸிக் பரணி ப்ரோ. அது நைட்ல விடியகால 3 மணி நேரம் பார்த்து. சரி ஓகே, அதான் 3 மணி வரைக்கும் பார்த்தேன். அதுக்கப்புறம் காலையில வந்துட்டு ஒரு 8:30 9 o'clock ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். மத்தியானம் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? எனக்கெல்லாம் சண்டை போட்டு நல்லா இருக்கு. விஷால் ப்ரோ நிறைய பேரு ரிபல் ஆனாங்க, அந்த தள்ளி விட்டோன்னே பயங்கரமா இருந்துச்சு. அதெல்லாம் ரிபல் ஏங்க, அதெல்லாம் அந்த பொண்ணு ஒண்ணுமே ப்ரோ, அது ரொம்ப அசால்ட்டா தான் ப்ரோ ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டாக்ஸிக் ஆயிடுச்சு ப்ரோ நேத்தி. அது எப்பா அதை நம்ம சரி ஓகே பாப்போம், இன்னும் இவ்வளவு இதுவா இருக்கேன்ட்டு பார்த்தா உள்ள போயிட்டு இல்ல இதுக்கு மேலேயே உள்ள வச்சிருந்தா கழிவு ஏற்கனவே கழுவிதான் ஊத்துறாங்க. எச்சா வேற ஏதாவது பிரச்சனையா எனக்கு தெரிஞ்சு வாங்கிட்டாங்கன்னா இப்ப விஜய் சேதுபதி இருந்து மீட் பண்ணிட்டுலாம் போக மாட்டாங்க, அப்படியே அனுப்பிடுவாங்க. அதான் அப்படியே போயிருவாங்களாமா. போய் ஏங்க இவங்க பண்ண வேலைக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே அனுப்பிச்சிருக்கணுங்க. வந்ததுல இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஆக்சுவலா 2 வாரத்துக்கு முன்னாடி அன்டைம்ல லைட் ஆப்பிட்டு ஒண்ணு பண்ணாங்க. ஆமா அது விடுங்க.
அதுதான் அந்த அந்த இதுதான் இந்த டாபிக் வந்துச்சு. அதுல ஸ்டார்ட் பண்ணி எனக்கு திவ்யா பண்ணுனது தான் நைட்டு செம ஃபன்னா போச்சு எனக்கு. அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் திவ்யா வச்சு செய்றது என்னன்னா அப்படின்ற மாதிரி சும்மா ஜாலியா இருந்துச்சு. நான் ரொம்ப அதுதான் நான் என்ஜாய் இல்ல ஆனா பரணி அவளையுமே நீங்க கொஞ்சம் ஃபுல்லா ஃபாலோ பர்சனலா அபியூஸ் பண்றீங்க. பண்ற மாதிரி தானே பேசினா. 10 வருஷமா என்ன அந்த மாதிரி கொஞ்சம் பர்சனலா அபியூஸ் இல்ல பண்ற இல்ல மாதிரி தான் அவங்கள அப்ப பேசுறாங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட், ஃபுல்லா ஃபாலோ பண்றீங்களா பரணி? உங்களுக்கு அந்த பொண்ணு ஆக்ட் பண்ற மாதிரி தெரியுதா, இல்ல உண்மையாலுமே இந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம் இருக்கா, இல்ல மெடிக்கல் இல்ல இல்ல ப்ராப்ளம் எனக்கு சாண்ட்ராக்கு? பர்சனல் ஒரு நிமிஷம் பர்சனல் ஒரு நிமிஷம் சார், யார பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு? சாரி சாண்ட்ரா சாண்ட்ரா அவங்க பொண்ணு இல்லையா? சரி ஓகே, ஆ. ஏங்க இருங்க, அவங்களுக்கு சரி ஒரு விடுங்க. பொண்ணு இருக்கு, அதனால அவன் ரொம்ப நீங்க ஓ, விஷால் இருந்தாலும் ப்ரோ அவங்க பொண்ணு வெறியாயிருவாங்க. தானேங்க. ஏங்க அவங்க ஒரு பொண்ணு தானுங்க, அவங்க என்னங்க பையன் எப்படி இது அவங்க எப்படி இது சொல்றது? எப்படி இருக்கு தெரியுமா? மதன் ப்ரோ, ப்ரோ, இது டார்க் சுமதிக்கு என்ன மெட்டீரியல் மாதிரி குறைச்சது? இருக்கு ப்ரோ. சுமதிக்கு என்ன குறைச்சது? காலேஜ் போட்டு போறது. சுமதிக்கு என்ன குறைச்சல்? ஐயோ சத்தியமா நான் அப்படிலாம் சால் ப்ரோ, சொல்லலைங்க. ஓகே ஓகே சால் ஏய், ப்ரோ. நீங்க அதான் இல்ல உங்களுக்கு இதுல லைட்டா இன்னொன்னு என்னன்னா, தெரியும், இருந்தாலும் நீங்க சாண்ட்ராட்ட பண்ணாதான் இவ்வளவுதான். மிகப்பெரிய பிரச்சனையே. ஏன்னா அது ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வேற. இல்ல ஆமா. அது ஓகே, அது நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னா ஐயோ என்னமோ சொல்ல வந்தேனே. சாண்ட்ரா எப்படி தோணுதுன்னு கேட்டேன். எனக்கு அதுதான் எப்படி தோணுதா? இருங்கங்க, அவங்க புஷ் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டம் அதெல்லாம் கூட ஓகே. பட் ஆனா அதுக்கப்புறம் கம்ருதீன் வருவாப்புல, இவங்க பயந்துட்டு ஒரு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பண்ணது பாரு வரப்போ ஓடி போய் பாத்ரூம்ல விழுந்தது, அதெல்லாம் மட்டும்தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டாங்க. பரணி ப்ரோ, அவங்களே ஒரு இரிட்டேட்டிங் அது கேரக்டர் தான். பரணி ப்ரோ இவங்க அதெல்லாம் தள்ளி, நடிக்கிற மாதிரி இல்ல. எனக்கு அதான் அதான் இவங்க feel ஆச்சு. தள்ளி விட்டதால இப்ப அவங்க அப்பாவி ஆயிட்டாங்க. இல்லன்னா அவங்களே இல்ல இல்ல, பயங்கரமான கிரிமினல் தான். அவங்க என்ன பண்றாங்க, பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க, அதெல்லாம் பண்றதா, அதெல்லாம் ஆக்ட் பண்ற மாதிரி இருக்குங்களா இல்ல? ஆக்ட் பண்ற மாதிரி அதுதான் சொல்றேன், கொஞ்சம் டிராமாட்டிக்கா இருந்துச்சு. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. இல்ல சில பேர் சீன் டிராமாட்டிக்கா கிரியேட் இருப்பாங்க, பண்றாங்க, அதெல்லாம் ஓகே. அவ்வளவுதான். ஆனா சீன் இது கிரியேட் பண்றாங்க. ம் அது பார்க்க ஒரு மாதிரி பழனி ப்ரோ, இருக்கு. நீங்க என்ன அரோரா ஆர்மியா? நான் அரோரா ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆர்மிலாம் இல்லைங்க அரோரா அவரு. எனக்கு பிடிக்குங்க. நான் எப்ப கமல் ப்ரோ எத்தனை தடவை இந்த ஸ்பேஸ்ல பேசியிருக்கோம் அவர் விஜய் பார்வதி ஃபேன். நீங்க அதை மறந்துட்டு இருங்க அரோரான்னு தானே அவருக்கு இருங்க கேக்குறீங்க. பிடிக்கும். இருங்க மெய்யல் இப்ப ஒரு கூட நல்லா தடவை இருந்துச்சு சொன்னாரு, வந்த உடனே நல்லா இருந்துச்சு நேத்தி பார்த்தேன், நல்ல வைபா இருந்துச்சுன்னு தான் சொன்னாரு. நேத்து சாரி நேத்துன்ற ஃபர்ஸ்ட் அரோரா அந்த அவங்க ஸ்டோரி சொல்ற இது இருக்கும்ல, கடந்து வந்த பாதி. அப்பயே நான் போட்டப்ப அந்த ப்ரோமோ போட்டப்ப ஏதோ போட்டேன். அப்பயே நீ அடிச்சிட்டு இருந்தாங்க, இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணு. எனக்கு அப்பையில இருந்தே பிடிக்குங்க அவங்கள. நீங்க தான் சும்மா இது பண்ணிட்டு இருந்தீங்க. பட் ஆனா நான் யோசிச்சேன், இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துச்சுன்னா எபிசோடு டிஆர்பி எகுரும். இவங்க அதை பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி. ஆனா இன்னொரு விஷயம், இதை கேமா பார்த்து இது பண்ணிடுவாங்களோன்னு இருந்துச்சு. பட் இது கேமா அவங்க தள்ளி விட்டுருந்தாங்கன்னா இந்த ஒரு இஷ்யூ இவ்வளோ பெருசா வந்திருக்காது. பட் அதை தாண்டி இதுல பேசி அதை இது பண்ணி ட்ரிகர் பண்ணி விட்ட வார்த்தைகள், அதெல்லாம் தான் இந்த ஒரு இதுக்கு காரணம் அப்படின்னு நான் ஃபீல் ஆனா பண்றேன். நேத்து நோட்டீஸ் பண்ணீங்களா பரணி ப்ரோ, இவங்க பேட் வேர்ட்ஸ் பேசுறத மியூட் பண்ணாம அப்படியே வந்துச்சு எல்லாமே. இல்ல ஆக்சுவலா எதுவுமே பீப் போடல. இது டிவியில போடும்போது நீங்க மியூட் பண்ணி தான் போடணும். பட் இது UA16 ஹாட்ஸ்டார் லைவ் ஸ்ட்ரீம்ன்றது UA16. அது இந்த வேர்டு இதுக்கு முன்னாடி மியூட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனா பண்ணிருக்காங்க. அப்படியா? அதனாலதான் நான் இப்ப மென்ஷன் பண்ணி இல்ல அந்த சொன்னேன். இப்போ வார்த்தை இது வராது, அந்த வார்த்தை நேத்தி வந்துச்சுல, அந்த வார்த்தை எல்லாம் வராது இதுக்கு முன்னாடி. இல்ல ஹாட் அதெல்லாம் ஸ்டார்லயே பீப் வராதுங்க. ஆகி தான் வரும். ஹாட்ஸ்டார் லிவ். ஆனா உண்மையிலேயே எனக்கு அந்த ஒரு மொமெண்ட் நல்லா இருந்துச்சு. நீங்க எங்க வேணாலும் போலாம் அப்படின்னு சொல்லி வேற பிக் பாஸ் எது சொல்லுவாரு. நல்லா இருக்குன்றாரு, எதங்க சொல்றீங்க? பிக் பாஸ் அதுதான் அவர் சொல்லுவாருல, ஒரு நீங்க எங்க சீக்ரெட் வேணா போலாம். பார்வதி ஃபேனுங்க விஷால் ப்ரோ. இவர் ஒருத்தர். அதான் நீங்க எங்க வேணாலும் போலாம், பிக் பாஸ் இங்க இதை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொல்லுவாரு. ஐயோ, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. சரி பரணி ப்ரோ, ஆஃப் த டாபிக், பராசக்தி எஸ்கேவோட பாஷாவான் டைரக்டர் ஆர் கண்ணன்ங்கிற ஒரு ஆடியோ லான்ச்ல அத சொல்லியிருந்தாங்க. சொல்லுங்கன்ற நானும் அதான் கேள்விப்பட்டேன். கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ப்ரொடியூசர்னு ஒருத்தர் இன்டர்வியூல போயிட்டு இன்ட்ரோ பிளாக் பாஷா மாதிரி இருக்கும்னாங்க. இப்ப இவர் சொல்ற ஆமா. எனக்கு இவங்களெல்லாம் பார்க்கும் போதுதாங்க நெஞ்சு பதட்டமா இருக்கு. பதட்டெல்லாம் ஏங்க, ஒரு விஷால் ப்ரோ, ஆர் கண்ணன்ங்கிறவரு ஆர் கண்ணன் படம் எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. அவர் படம் எடுத்து நிக்க வச்சிருக்காங்க. அவர் இல்ல ஆர் கண்ணன்ங்கிறவர் ஒரு படம் எடுத்தார். சினிமால ஒரு அதிசய பிறவி. என்னடா யாரா நீ, உனக்கு எவரா ப்ரொடியூஸ் பண்றா, எப்படா நீ எல்லாம் படம் பண்றங்கிற மாதிரி ஒரு அதிசய பிறவி. 6 மாசத்துக்கு ஒரு படம் எடுத்திருப்பாரு. படம் எடுத்த படத்துல வராம இருக்கும் லைனா. பரணி ப்ரோ அதெல்லாம் இருக்கட்டும், ஸ்ரீடெல்லாம் சொல்லியிருக்காங்க கேட்டீங்களா? என்னது பாயாசம் சாப்பிட்டுட்டு ஜான் 10 படம் இல்ல இவர் ரொம்ப ஸ்வீட், எந்த அளவுக்கு ஸ்வீட்னா பாயாசம் மாதிரின்னு
இது பாயாசம் அண்ட் கேசரியா? கேசரி பாயாசம் நல்ல விருந்து பல்தான் பொங்கல். ஐயோ நல்லா இருக்கு இது. பரணி ப்ரோ நாளைக்கு போட்டுருங்க கேசரியான பாயாசம் படையல் வெயிட்டிங்னு. இல்ல அந்த மாதிரி போட்டோம்னா 2 பேருமே வந்து கடிப்பாங்க, வேணாம். பரணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. உங்ககிட்ட அந்த நான் பார்க்க மாட்டேன் பிக் பாஸ் ரெகுலரா. அந்த கார்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம். அது திவ்யா ஒரு அதான் பாக்கிய லட்சுமி நடிச்சு அவங்க பேர் திவ்யாங்களா? ஆமா திவ்யா கணேஷ். அவங்க அவ்வளவு சண்டை போட்டு 2 பேரும் முன்னாடி அமைதியா உட்காந்து அவங்க யாரு? ஒரே நிமிஷம், யாருக்கு பேசும்போது பின்னாடி நாய் குறைக்குது? இவ்வளவு நாய் குறைக்குது யாருக்கு பின்னாடி? நாய் குறைக்குதா? யாருக்குமே எந்த நாய்ஸுமே இல்ல பிரகாஷ். சீரியஸா நாய் குறைக்கிற மாதிரி எந்த சவுண்டும் இல்ல, எந்த நாய்ஸும் பெருசாவும் இல்ல. ரொம்ப நேரமா குறைக்கிறீங்க. இல்ல உங்க வீட்டு பக்கத்துலயே இருக்கும் பிரகாஷ் ப்ரோ. சீரியஸா எனக்கு ஜன்னல் எட்டி பார்த்துட்டு வரேன். ஏன்னா ரொம்ப நேரமா இவ்வளவு நாய்ஸாவே இருக்கு, நமக்கு ரொம்ப கண்டனும் மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கேன்னு பாத்துட்டு இருக்கேன். இல்ல சரி முனிஷ் ப்ரோ, அவங்க வந்து ஒண்ணு அரோரா அந்த அவ்வளவு சண்டையிலையும் 2 பொண்ணு மட்டும் அமைதியா முன்னாடி உட்கார்ந்துட்டு எதுவுமே நடக்காம இருக்கும். அது யாரு ப்ரோ அவங்க கூட? நான் கீழே தான் பாத்துட்டே வந்துட்டே இருந்தது. அரோராங்களா? அரோரா சுபிக்ஷா. ஓ அரோரா தெரியும். அவங்க தான் ஜெயிச்சாங்க கடைசி அந்த டாஸ்க்ல அவங்க தான் ஜெயிச்சாங்க ப்ரோ. ஆமா சுபிக்ஷா தான் ஜெயிச்சாங்க. அரோரா தான் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வின்னரு. ஆனா இந்த வாரம் சுபிக்ஷா வந்து வெளியே போயிட்டாங்க பாவம். அவங்கதான் என்ன ஜெயிச்சு வெளியே போயிருக்காங்கன்றீங்க? ஆமா அவங்கதான் எவிக்டட். அந்த ரவுண்ட்ல அவங்க விஷால் ப்ரோ அந்த ரவுண்ட்ல அவங்க வின்னர். டிக்கெட் டு ஃபினாலேல வந்து அரோரா தான் வின்னர். பரணி ப்ரோ யார் டைட்டில் வின் பண்ணுவா, யார் ரன்னர் அப்? உங்க பிரெடிக்ஷன் என்ன? எனக்கு தெரியல. மோஸ்ட் ப்ராபபிலி எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் டாப் 3ல வருவாருன்னு தோணுது. எனக்கு அதான் தோணுது. கானா வினோத், அரோரா கானா வினோத்னு தோணுது. விஷால் ப்ரோ நீங்க அடுத்த சீசன் உள்ள போங்க விஷால் ப்ரோ. கண்டிப்பா மாவீரன் உள்ள போய் புரியல உள்ள போய் இல்ல நம்ம வாயில சும்மா இருக்காதுங்க. உங்களுக்கு தெரியாதா நம்மளை பத்தி? இதெல்லாம் தேவையில்லாத வேலை ப்ரோ. எப்பயுமே வந்து விஜய் டிவி வந்து ஒரு விஜய் டிவி ப்ராடக்டை தான் வின்னர் ஆக்குவான். ஸோ அதனால என்னோட கெஸ் வந்துட்டு மோஸ்ட் லைக்லி திவ்யாக்கு டைட்டில் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ப்ராடக்ட் தான் பரணி. கானா வினோத் எப்படிங்க விஜய் டிவி ப்ராடக்ட்? எனக்கு புரியலையே. ஏங்க விஜய் டிவியோட அவார்ட் ஃபங்க்ஷன்ல வர ரீமிக்ஸ் சாங் எல்லாத்துக்கும் லிரிக்ஸ் எழுதுறது மியூசிக் போடுறதெல்லாம் அவர் தான். அப்படியா? ராஜு தெரியாது. ஒரு வீடியோ பயங்கர ட்ரெண்ட் ஆயிருக்கும் தெரியும். ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல எல்லாரும் கலாய்ச்சிருப்பாரு. ஆமா அத பாடினதே கானா வினோத் தான் பரணி ப்ரோ. அவர் ஓகே சூப்பர். தெரியல, பாப்போம் என்ன பண்றாங்க. இன்னைக்கு வேற தானு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு அரசனை பத்தி, சந்தோஷமா இருந்துச்சு. அதையும் பதிவு பண்ணோம். வாடிவாசலை பத்தி ஏதாவது சொன்னாரா? வாடிவாசலுக்கு தான் வருது. வாடிவாசல் இருக்குன்றாரு பல்தான் அவர். இன்னும் தானம் என்ன தானம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு விடுங்க தானம்னு இருக்கு நமக்கு. அவர் இல்லைங்க அனிமேட்ரானிக்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் அது ஒரு உலக தமிழர்களுக்கான படமாக இருக்கும் அப்படின்ற வார்த்தையெல்லாம். அனிமேட்ரிக்ஸ் ஒர்க் என்ன? ஒருவேளை 50வது படம் அதுவா இருக்குமோ? இல்ல அப்ப நேத்து பிரகாஷ் ப்ரோ சொன்ன இடி உங்களுக்கு இதுதானோ? இல்ல எனக்கு விஷால் ப்ரோ அவங்க ஒரு மாடு வளர்த்தாங்க, அந்த மாடு இருக்கா இல்லையா ப்ரோ? அதுதாங்க எனக்கு இப்ப நான் அந்த படத்துக்கு போய் பேசுறப்ப எனக்கு தோணுச்சு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அதை வச்சு அப்படின்லாம். தெரியல என்னன்னு. ஆனா அரசன் நல்லா போயிட்டு இருக்கு ஷூட்டிங். எல்லாரும் நல்லா கோஆபரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு படம் ஏதோ பெரிய பட்ஜெட்ல இருக்காமே விஷால் ப்ரோ. அரசன் தீபாவளிக்கு இறக்குங்க விஷால் ப்ரோ. சீரியஸா தான் சொல்றேன். அப்போ நிறைய அதர் லாங்குவேஜ்ல தான் நிறைய படம். புரியல கேட்கல என்ன சொன்னீங்க? புரியலமா என்னது? தீபாவளிக்கு இறக்குங்கன்னு சொல்றேன் அரசன். அப்படி வாங்கன்ற ஒரு ஃபெஸ்டிவலுக்கு இறக்கி விடுங்க. வெயிட்டிங் ப்ரோ வெயிட்டிங். ராமாயணா கூட கிளாஸ் விஷால் ப்ரோ. சரி யாருக்கெல்லாம் 2027ல சொல்லுங்க பாருங்க. இல்ல யாருக்கெல்லாம் 2027ல பொங்கல் கூட வேற படம் வரும்னு தோணுது. இப்ப ஆல்ரெடி வந்து எனக்கு சூர்யா 47 வரணும்னு தோணுது. எதுவுமே வராது. எனக்கு சூர்யா 47 வராது. பிரகாஷ் ப்ரோ ஆதி கேட்க படம் எனக்கு என்னமோ பொங்கலுக்கு தான் வரும்னு தோணுது. இவங்க ஷூட்டிங் இப்படி லேட் ஆக்கிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க ஷூட்டிங் ஆரம்பிச்சோம். இப்போ வரைக்கும் நான் சொல்றேன்
இந்த படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தலைவர் 173 அப்படின்னு. அது போக படத்தோட இன்னும் வரப்போற, அதாவது எப்படின்னா வரப்போறதுல அது இன்னும் நாள் இருக்குல்ல, அதனால அதை பத்தி அப்புறமேட்டு சொல்றேன். 173 பத்தி இன்னும் நாள் ஆகட்டும், அப்புறமேட்டு பொறுமையா பார்த்துக்குவோம். இப்போ ஏன்னா அடுத்த பொங்கலுக்கு இப்ப பேசி ஒரு யூஸ் கிடையாது. ஏன்னா இந்த பொங்கலுக்கே படம் 2 படம் இருக்கு, அதை பத்தி பேசுவோம். அடுத்த பொங்கலுக்குனால இதை வந்து நம்ம ஜூன் ஜூலைக்கு மேல 173 பத்தி பேசுவோம். ஆனா என்னன்னா இப்போதைக்கு சொல்லிடுறேன், தலைவர் 173 அப்ப தெலுங்குல தான் நிறைய படங்கள் வருமே தவிர தமிழ்ல எந்த பெரிய படமும் வராது. எனக்கு தெரியல, பாப்போம். சோலோ ரிலீஸா ப்ரோ அப்போ பொங்கலுக்கு? ஏன்னா அதுக்கே ஒரு வருஷம் இருக்கலாம். இப்ப நம்ம உறுதிப்பட 100% சொல்ல முடியாது. ஆனா இப்ப உள்ள நிலைமை சொல்லணும் அப்படின்னா சோலோ ரிலீஸ் தான். ஆனா பிரகாஷ் ப்ரோ பிளான் பண்ணா S47 அங்க இறக்கலாம்ல, அந்த இந்த வருஷம் 2 வேட்டையன் கூட கங்குவா இறக்கல, ஓகேவா? வேட்டையன் கூட கங்குவா இறக்கல, ஓகேவா? இல்ல அப்படிலாம் காரணம் கிடையாது. நான் சொல்றேன் கேளுங்க. சரி, அது போய் சொல்ல வேணாம். அது இன்னும் அதான் சொல்றேன், முழுசா ஒரு வருஷம் இருக்கு. நம்ம அதை பத்தி அப்புறமேட்டு பேசுவோம். இப்ப ஆகிற கதையை பேசுவோம். சரி பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். பல்தான் இன்னொரு மேட்டர் இருக்கு என்னன்னா, அவர் கடவுள் மாதிரி பாக்குறவரோட ப்ரொடக்ஷன்ல வர்ற படம் அது. அதனால அந்த டேட்ல எல்லாம் அவர் கொண்டு போய் கிளாஸ் விட மாட்டாரு. ஆக்சுவலா அந்த ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூ கொஞ்ச நேரம் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அதில் ஒரு 4-5 பேர் சொன்னது வந்துட்டு இவர் படம் வந்துச்சு, நான் வந்து ஓடிடியில் தான் பார்த்தேன், நான் வந்து ஓடிடியில் தான் பார்த்தேன்னு 2-3 பேர் சொன்னாங்க. 3-4 பேர் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பெரிய டேரக்டர்ஸ் டிராகன் படம்னு சொன்னாங்க. இல்லை சொல்கிறேன், பட் அவ்வளோ பெரிய டேரக்டர்ஸே வந்துட்டு நிறைய இன்டர்வியூஸில் பார்க்குறப்போ வந்துட்டு இந்த ரவுண்ட் டேபிளையும் சரி, இது இந்த படம் இவர் படம் வந்துச்சு நான் ஓடிடியில் பார்த்தேன்ற அந்த ஒரு வேர்ட் அவங்களே தேட்டருக்கு போய் பார்க்கறது இல்ல. ஆமா, அதை தான் சொல்கிறேன் விஷால் ப்ரோ. இவங்களே தியேட்டர் போறது இல்ல, பட் நம்மள வந்துட்டு போக சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இல்ல சில டைம் ஷூட்ல இருந்தா அது கஷ்டம் தான் பண்ணி ப்ரோ. ஆனா இவங்க ஃப்ரீயா போறது கிடையாது பெருசா. இல்ல விஷால் ப்ரோ, நம்ம வந்துட்டு 7 நாள்னா ஒரு படம் வருதுன்னா சரி நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு வாரத்துல சொல்லிடுவாங்க. ஒரு வாரம், அந்த ஒரு வாரமும் டைம் இல்ல, 2.5 மணி நேரம் டைம் இல்ல அப்படின்றது தான் சொல்றேன். இல்ல பண்ணி ப்ரோ, சில பேர் ஷூட் பண்றப்ப வேற எதையும் பார்க்க கூடாது, இன்ஃபுளுன்ஸ் ஆயிடும் பார்க்காம இருப்பாங்க நிறைய பேர். அந்த ஆனா நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப இவங்க போறது இல்லைங்க, யாரும் பெருசா விருப்பம் காட்டுறதே இல்லை. அது ஒரு வருத்தமான விஷயம் தான் அது. ப்ரோ அவங்க நல்ல பெரிய ஸ்கிரீன் வச்சு வீட்லயே பாப்பாங்க ப்ரோ, நல்லா ரிலாக்ஸா. போக மாட்டாங்க மேக்ஸிமம். இல்ல போக மாட்டாங்கன்றது அதுதாங்க சொல்றேன், வீட்லயே பாக்குறாங்கன்றது தான் வந்து ஓடிடில பாக்குறதுன்னு சொல்றது. முனிஷ் ப்ரோ தியேட்டர்ல போய் அதான் வீட்ல தான் பாப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அப்டேட்டடா இருக்க முடியும் ப்ரோ. அப்படியே இது பார்த்தா நமக்கு இப்ப பஞ்சாயத்தா வருது பாருங்க படம். இல்ல இவங்க எல்லாம் படம் எடுத்துட்டு எங்க படத்தை தேட்டர்ல வந்து பாருங்கன்றது சொல்றாங்கல்ல. அப்ப மத்த டைரக்டர்ஸ் படமும் இவங்க பார்த்துட்டு ஒரு 4-5 இது ஒரு நல்ல படம் வருது அப்படின்னா டேரக்டர்ஸ்குள்ள இந்த படம் பார்த்தேன்ப்பா நல்லா இருக்குது 1-2 டேரக்டர்ஸ் போடுறாங்க இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா பெரும்பாலும் வந்துட்டு அவர்கள் அந்த படத்தை வந்து ஓடிடியில் பார்த்து தான் வந்து அப்ரிஷியேட் பண்றாங்களோன்ற மாதிரி ஒரு ஃபீல்னா இந்த இந்த இது ரவுண்ட் டேபிள் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்த சில ரவுண்ட் டேபிள்ஸுமே அந்த மாதிரி நிறைய கேள்விப்படுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு மட்டுமான்னு தெரியல, அதுக்கு தான் கேட்டேன் இந்த கேள்வி. இல்ல அந்த ரவுண்ட் டேபிள்ல யாரெல்லாம் சொன்னாங்கன்னா ஏஆர் முருகதாஸ் சொன்னாரு, மாரி செல்வராஜ் சொன்னாரு. மாரி செல்வராஜ் ஷூட்ல இருந்தாரு, ஏஆர் முருகதாஸ் ஷூட்டிங்ல இருந்திருப்பாரு. அவர் ஒரு பெரிய டேரக்டர், இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் ஏஆர் முருகதாஸ் போவாரான்றது கொஞ்சம் டவுட் தான். சோ அவங்க 2 பேரை தவிர வேற யாரும் பேச சொல்லியிருப்போம். அவங்க 2 பேர் தான் சொன்னாங்க தியேட்டர்ல பார்க்கல ஓடிடில பார்த்தோம் அப்படின்ட்டு. எங்களுக்கு மாறி சொன்னாரு அது ட்ரைலர் பாக்குறப்ப எனக்கு இந்த படமே பிடிக்காதுன்னு நினைச்சு அதனால நான் பார்க்கவே இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் ஓடிடில பார்த்தேன்னு சொன்னாரு. காந்தா டைரக்டரும் பார்க்கலன்னாரு ப்ரோ. டிராகன் டைரக்டருமே நிறைய காந்தா டைரக்டரும் சொன்னாரு. ஆமா, காந்தா டைரக்டர் படம் ஃபுல்லா இந்த இயர் ஃபுல்லா படம் லாஸ்டா வந்ததுனால எதுவுமே பார்க்கல. நான் அதுதான் சொல்றேன், ஏதாவது ஒரு நம்ம வருஷத்துல 365 நாள் ஷூட்டிங்லயே இருந்திருக்க போறாங்க. இல்ல வருஷத்துல ஒரு 10 படம் 12 படம் தான் நல்ல படம் வருது. அதுதான் சொல்றேன், மேக்சிமம் ஒரு 20 படம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதுதான் வந்துட்டு தான் சொல்றேன், ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம், இல்ல 2 வாரம் மேக்சிமம். மோஸ்ட் ஆஃப் த பெரிய படங்கள் நல்லா ஓடுற படங்கள் ஒரு வாரம் தேட்டர்ல ஓடுது இல்ல. அதுதான் ஒரு 2.5 மணி நேரங்க நைட் ஷோ, ஏதோ ஒரு ஷோ பார்த்துட்டு போலாமேன்றான். அதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பிரகாஷ் ப்ரோ இதை பத்தி ஏதாவது நினைக்கிறீங்களா? அவரை காணோம் வந்து பெருமைக்கு சொல்லிச்சு, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் பெருமைக்கு சொல்றது அவ்வளவுதான். நீங்க சொன்னீங்களே ப்ரோ அஜித் ப்ரோ, அதான் கரெக்ட்.
கடைசியா அவங்க அப்படி வேணும்னா இன்டர்வியூல சொல்லுவாங்க என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஒரு படத்துக்கு. சரி, ஓகே. பிரகாஷ் ப்ரோ ஏன் பேசவே மாட்டேங்கிறாரு? இருக்காரா? அவரு கண்டென்ட் போடுற பிஸில இருக்கிறாரு. அதனால நினைக்கிறேன். பரணி ப்ரோ, அந்த 200 ஏதாவது போட்டிருந்தீங்களே கிஃப்ட் பேக், அது எப்ப கொடுத்தீங்க? ஸ்பேஸ்ல எதனா வச்சு கொடுத்தீங்களா இல்ல எப்படி கொடுத்தீங்க? அது உங்க ட்வீட்ல தான் பார்த்தேன். அது ட்வீட் போட்டேன், ஸ்பேஸ்ல சொல்லியிருந்தேன். பட் ஆனால் ஸ்பேஸ்ல இருக்கிற யாருக்கும் கொடுக்கல. பட் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நமக்கெல்லாம் தனியா ஒன்று பண்றாரு ப்ரோ, ஹோட்டல் இன்வைட் பண்றாரு, ஹோட்டல் ரூம் போட்டு நமக்கு இது பண்றாரு. ஹோட்டல் ரூம் போட்டு பண்றாங்க, வேற வேலை இல்லை. ஏங்க நான் கொடுக்கறதே ஒரு 250 ரூபா புக் மை ஷோ வச்சரு. ஒரு பேச்சுலர் பார்ட்டி கொடுங்க பாருங்க. பேச்சுலர் பார்ட்டியா? அது அவர் கல்யாணம் வரப்ப தானே கொடுப்பாரு. அதான் ஆயிடுச்சான் சீக்கிரம் வரும். சீக்கிரம் வருது. சீக்கிரம் வருதுன்னு எனக்கே தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியுது விஷால்? ஏங்க 9966 பேய் படமா? பேய் படமா? இப்பதான் ட்ரைலர் பார்த்து வந்தேன். எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. ஓகேவா தாங்க இருக்கு. பேய் படம் மாட்டிருக்குது. இப்போ தியேட்டருக்கு போறது டவுட் தான். ஏன்னா நான் பேய் படம் தியேட்டர்ல பார்க்க மாட்டேன், நான் ரொம்ப பயந்தவன். அவ்வளவு பயமா இருக்கா ட்ரெய்லரு? பயமாலாம் இல்லைங்க, எனக்கு பேய் படம்னாவே ஒரு தனி பயங்க. ராஜா சாப் போவீங்களா தியேட்டருக்கு? ராஜா சாப் போவாங்க, அது நம்ம சுந்தர் சி மாதிரி பேய் படங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ராஜா போஸ்ட்பாண்ட் ஆகுதுங்கிற மாதிரி ரூமர்ஸ் போகுது, உண்மையா? வருமா போஸ்ட்பாண்ட் ஆகுது? இந்த ராஜா சாப் ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் நடக்குது. இதுக்கப்புறம் போஸ்ட்பாண்ட் பண்ணா அது படம் வரவே தேவையில்லை. ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் முன்னாடி வரைக்குமே வந்துட்டு இந்த ஒரு நியூஸ் நானும் கேள்விப்பட்டேன். போஸ்ட்பாண்ட் ஆயிரும், படம் வர்றதே டவுட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் அந்த படத்தை பத்தி பெருசா அந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் வந்து எதுவுமே இல்லை. பார்ப்போம். இன்னைக்கு கோச்சிங்களா வருதாமா 10:05க்கு ட்வீட் போட்டிருக்காங்க. ஏங்க நைட்டு 10:05க்கு விடுறாங்க? எனக்கு என்னங்க தெரியும், தமனையா ஃபாரின்ல அது காலையில பரணி. அவங்க இப்ப ஃபாரினுக்கு ஏத்த மாதிரி தான் ரிலீஸ் பண்றாங்க சிங்கிள்லாம். ஏமா வீரன்? ஆமா ஆமா. எனக்கு புரியல. இத பத்தி ஏதாவது சொன்னா நல்லா இருக்கும், படம் என்ன ஏதுன்னு. டாக்கு மகாராஜுக்கு பரணி ப்ரோ யூஎஸ் ரிட்டையர் லான்ச் பண்ணாங்க. அதாவது நம்ம டைம் காலையில 7 மணியும் 8 மணியும். ஐயோ பரணி ப்ரோ, எஸ்கே மட்டும் தான் Black and White Blackல வந்திருக்காங்க. எல்லாரும் Blackல வந்திருக்காங்க ப்ரோ. எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாரும் Black. அவங்க Black தான். எல்லாரும் இப்பதான் நான் பார்த்தேன். ஸ்ரீலீலா வந்துட்டு அந்த ஒரு மாதிரி சாரி போட்டு அந்த மாதிரி தான் இருந்தாங்க. படம் கேட்ட சுதாவும் Blackல தான் வந்திருக்காங்க பரணி ப்ரோ. அப்படியா? சூப்பர். படத்துலயும் ஒரு Black ட்ரெஸ் தான். சுதா அக்கா, சாரி உங்களுக்கு அப்படி சொன்னாதானே கரெக்டா இருக்கும். சுதா அக்கா. ஏங்க நான் அது அந்த கேப்ஷனுக்காக போட்டேங்க, ஏங்க இப்படி? அப்ப மெய்யழகன், அப்ப நாளையில இருந்து நீங்க எஸ்கேன்னு சொல்லும் போது மக்கள் நாயகன் எஸ்கேன்னு தான் சொல்லணும். அப்படி சொன்னதா பல்தான், நான் இன்னைக்கே அப்படிதான் பல்தான் சொன்னேன். மக்கள் செல்வன் மக்கள் நாயகன், குட் கம்யூனிஸ்ட். ஓகே பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா இல்லையா? எங்க போனீங்க? இருக்கேன் பாரு, ஆனா பேச முடியலடா. என்னன்னா இங்கிலீஷ்ல இருக்க, தமிழ்ல டைப் பண்ணிட்டு இருக்கேன். டைப் பண்ணி போடுறது ரொம்ப கஷ்டம். இல்லங்க அது என்னால பண்ண மாட்டேங்க. என் கண்டென்ட் எனக்கு வராது, ஓன் வேர்ட்ஸ்ல போடுற மாதிரி எனக்கு வராது. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு டிரான்ஸ்லேஷன் பண்ணல நான். அது தமிழுக்கு ஏன் ஸ்டைலுக்கு போடுவேன். அதனால நான் தமிழ்ல டைப் பண்ணி போடுறப்ப எனக்கு கஷ்டம். இருங்க புரியுது, ஒரு 10 நிமிஷம் கேப் விடுங்க. கேப் விட்டுட்டு நீங்க பேசிட்டு இதுக்கப்புறம் நீங்க போங்க. அப்படி 10 இல்ல நீங்க பேசுறப்ப கேட்டுட்டு தான் இருக்கேன் பாரு. என்ன நம்ம பேசுறதுக்கு நீங்க ஒண்ணுமே இல்ல, நான் வந்து நீங்க கேட்கறதுக்கு நிறையா இருக்கு. தலைவர் 173 பத்தி சொல்லல. நீங்க இன்னும் ட்ரைலர் பத்தியே சொல்ல பிரகாஷ் ப்ரோ. கடைசியா சொல்றேன், நீங்க 10 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே இல்ல ட்ரைலர் வந்து எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து நல்ல குவாலிட்டியா எதிர்பார்க்கல ஃபர்ஸ்ட். ஏன்னா ஹெச் வினோத் வந்து எப்படின்னா ஒரு ஃபுல் கமர்ஷியலா எடுத்து வரானுங்க டவுட் இருந்துச்சு. அதனால சொல்றேன் அந்த வார்த்தையை. ஃபுல் கமர்ஷியல் எடுத்துட முடியுமா அவரால்? ஏன்னா மாஸ் மசாலா படம் எடுக்க முடியுமா? ஏன்னா கமர்ஷியலா எடுக்கிறது வேற. கமர்ஷியல்னா கண்டென்ட் படத்தை கமர்ஷியல் எடுக்கிறது வேற. இப்ப துணிவுதான் கண்டென்ட் படம் கமர்ஷியல் எடுத்ததுதான். தீரன் அதிகாரம் ஒன்று கண்டென்ட் படம் ஃபுல் கமர்ஷியல் எடுத்தது. சதுரங்க வெட்டியே உங்களுக்கு தெரியும், அதுக்கு ஒரு ஸ்கேமரோட இதுல ஃபுல் கமர்ஷியல் எடுத்தது, அது வேற விஷயம். ஆனா அந்த மாஸ் மசாலா படம் எடுக்கிறதுன்னு இருக்குல்ல, அது ஹெச் வினோத்துக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்துட்டு இருந்துச்சு.
ஆனா படம் பார்க்க இந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப தெரிஞ்சு பயங்கரம். அதுக்கு மெயின் காரணம் சத்யன் சூரியன் தான். இதே படத்தை நீ நீரவ் சாட்டை கொடுத்துருங்க, ஒரே கலர் டோன் படம் பூரா வந்திருக்கும். அவர் பழைய ஸ்டைல் அது நீரவ் சார் அப்ப வேற லெவல் கேமராமேனா இருந்தாரு. அந்த ஒரு குறிப்பிட்ட பேர் 2010, 11 வரைக்கும் அப்படிதான் இருந்தாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 வரைக்கும் தலைவா வரைக்கும் நல்லா பண்ணிருக்காரு. 2013 தலைவா. ஆமா அதான் தூம் 2, பில்லா, நீங்க அதெல்லாம் ஒரு கேட்டகரி எடுக்கலாம். படங்கள்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணா சூப்பரா போகும். தலைவா வரைக்குமே கேமரா ஒர்க் பயங்கரமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. அச்சினத்துக்குள்ள சேர்ந்துமே பாத்தீங்கன்னா அந்த 3 படத்துலயுமே வந்து பெரிய கேமரா நீ நேர்கொண்ட பார்வை மட்டும் தான் நல்ல கேமரா ஒர்க் இருக்கும். எல்லா விஷுவல்ஸ் இந்த மாஸ் பிரேக்ஸ் அது இதுன்னு மற்றபடி வலிமையெல்லாம் அது கேமரா ஒர்க்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஒரே ப்ளூ டோன் ஒன்று வச்சுவாங்க. தீரன் சத்யன் சூரியன் தானே பண்ணாரு. சத்யன் சூரியன் பண்ணாரு. இப்ப சத்யன் சூரியன் இதுல பாத்தீங்கன்னா சூப்பர் அந்த பிரேம் ஒர்க்கு. அப்புறம் இந்த எப்படி சொல்றேன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் 70% பகவந்த் கேசரி தான். இதுல மாற்று கருத்தே இல்லை. ஓகேங்களா, ரயில்ல உங்களுக்கு தெரிஞ்சு சீன் பை சீன் டிட்டோ தான் எடுத்திருக்கிறாங்க. அது எல்லாமே டோட்டலாவே 2 விஷயம் மட்டும் தான் மாத்திருக்காங்க அந்த பகவந்த் கேசரியை பொறுத்த வரைக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஒரு ஒரு 30 நிமிஷம் 35 நிமிஷத்துக்கு மேல ஒரிஜினலா இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்த்திருப்பாங்க போல இருக்கும். அந்த அதாவது வில்லனுக்கு அதுல ஒரு பேக் ஸ்டோரி பிளஸ் ஒரு காரணம் இருக்கும்ல, இதுல ஒரு காரணம் வேற ஒரு பேக் ஸ்டோரி வச்சிருக்காங்க. அவ்வளவு தவிர மற்றபடி எல்லாமே அதே லைன் தான் வச்சிருக்காங்க. அது நல்லா நமக்கு கண் கூட தெரியுது. ஆனா அதுல கமர்ஷியலா நம்மளால எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா எடுக்க முடியுங்கிற மாதிரி ஹெச்எஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு விஜய்க்கு அந்த பொலிட்டிக்கல் டச்சுக்கு இந்த படம் வந்து நல்லா பூஸ்டப் இருக்கும். ஏன்னா அவங்க ஃபேன்ஸுக்கு வந்து நல்லா பூஸ்டப் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால அது பல வகையில் அவங்க மைலேஜ் பொலிட்டிக்கல் மைலேஜாகவும் பயங்கரமா இருக்கும். கடைசி படம்னு சொல்லி அவங்க ப்ரொமோட் பண்றாங்க, அதுக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா நீங்க வந்து மற்ற நார்மலா பகவந்த் கேசரி ரீமேக் சொல்லி வேற ஏதாவது படம் பண்ணியிருந்தா கூட நிறைய பேர் கொஞ்சம் பயங்கரமா பாலியா படத்தை ரீமேக் பண்ணுமான்னு இருப்பாங்க. இப்ப கடைசி படம் அப்படிங்கிறப்ப அது அந்த பேச்சு கிடையவே கிடையாது. எப்படி வந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ண போறோம், அவ்வளோ அந்த மைண்ட் செட்ல இருப்பாங்க. அது ஃபேன்ஸ் ஆச்சு, பொலிட்டிக்கல் மைலேஜ் ஆச்சு, ஒரு நல்ல கண்டென்ட் வேணா அந்த படம் ஒரு நல்ல கமர்ஷியல் படம் தான். இது பகவந்த் கேசரி வந்து நீங்க ரிப்பீட் வாட்ச்ல பார்க்கக்கூடிய ஒரு பாலியா படம். நீங்க பாலியா படத்திலேயே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது நல்லா தான் இருக்கும். அதுல பல சீன்ஸ் வந்து நமக்கு இன்னைக்கு தேவையான சீன்ஸ் தான் இருக்கும். அதை கரெக்டா மேட்ச் பண்ணிட்டாங்கனாலே அது நல்ல ஒரு ஹிட் வைப் தான். தலைவர் 173 அது நம்ம இண்டஸ்ட்ரி ஷாக் ஆகும்னு சொன்ன 3ல 1 ஷாக் ஆகுது. பல பேர் ஷாக் ஆகுறாங்க, சந்தோஷம் தான். நமக்கு அது ஒரு 2 3 நாளைக்கு முன்னாடியே அந்த நியூஸ் சரிங்கிறனால நமக்கு ஷாக் கிடையாது. ஆனா வந்து பாசிட்டிவா பாக்குறேன், நெகட்டிவா பாக்குறேன். கண்டிப்பா நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன். என்னன்னா ஒரு யங்ஜென் வைப். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒரு யங்ஜென் டைரக்டர் கூட ஒரு சூப்பர் ஸ்டார் பண்றது. இன்னொன்னு என்னன்னா நீங்க வந்து அவரு இப்ப நெல்சன் கூட படம் பண்ணாரு, அது ரிசல்ட்டை பார்த்தோம். ஓகேங்களா, அடுத்து வந்து இப்ப இவங்க நெல்சன்லேயே பாத்தீங்கன்னா வயசு கூட ஆள் தான். நெல்சன் பயங்கரமான வயசு கூட ஒரு ஆள் தான். ஆனா அவர் பல வருஷமா இருந்தாலும் ஃபீல்டு லேட்டா வந்தாலும் அவன் 40+னாலும் அது அவரே எப்படி இருக்குன்னா இப்போ ஒரு ரொம்ப கம்மியான வயசு உள்ள ஒரு டேரக்டர், அது யங்ஜென் வைப் பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர். அந்த டேரக்டர் கூட ஒரு சூப்பர் ஸ்டார் படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்ப ஒண்ணு இருக்குல்ல, கண்டிப்பா ஒரு பயங்கரமா இருக்கும். அது போக என்ன இந்த படத்துக்கு இந்த க்ளூ சொல்றோம்ல, தொழில்நுட்ப கலைஞர்கள், அது வந்து பயங்கரமா அமைய போகுது சூப்பரா. எனக்கு அனிருத் கூட சேர்ந்தது மட்டும் தான் ஒரு சின்ன ஒரு இது. ஆனா அதுவுமே என்ன அந்த படத்துக்கு அதான் பண்ண முடியும் பெஸ்ட். ஏன்னா டான்க்கு சக்சஸ்ஃபுல் காம்பினேஷன் அது. எனக்குலாம் நான் என்னன்னா ஒரு பயங்கரமான டான் படத்துல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சீன் என்னன்னா, எல்லாரும் சென்டிமெண்ட் சீன் சொல்லுவீங்க, எனக்கு வந்து மருதமலை படத்துல ஒரு சீன் வரும். அப்புறம் இந்த இவரு சாக்லேட்னு ஒரு படம் இருக்கும்ல, பிரசாந்த் படம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா கலந்து கட்டி ஒரு பாட்டு அடிப்பாங்க, ரீமிக்ஸ் போட்டு ஒரு அடிப்பாங்க மிக்சிங். அது மாதிரி டான்ல ஒரு சீன் வரும், அந்த ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் சொல்லி ஃபுல் வைபா இருக்கும். அது எல்லா பாட்டையும் மிக்ஸ் பண்ணி அது சிவகார்த்திகேயன் அந்த பாலசரன் எல்லாம் சேர்ந்து ஆடுறதெல்லாம் வைபா இருக்கும். அந்த மாதிரி ஒரு 4-5 சீன் இதை தேடி வைபா ஒரு சூப்பர் ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஃபுல் கம்ப்ளீட் பேக்கேஜா நம்ம பார்க்கலாங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட்ல தான் இப்போதைக்கு இருக்கேன். ஓகேவா, ஏன்னா ஒரு டேரக்டருக்கு வந்து ஒரு பயங்கரமான பிளாக் பெஸ்ட் கொடுத்துருக்கு. ஏன்னா படம் நீங்க நெகட்டிவா நீங்க ரிவ்யூ எவ்வளவு வந்தாலும் படத்தை நிறைய பேர் கழுவி ஊத்திருக்காங்க. ஓகேவா, அது உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா பல பேர் கொண்டாடி இருக்காங்க படத்தை, பல பேருக்கு அந்த படம் ஃபேவரேட் படம், பல பேர் 5/5 கொடுத்துருக்காங்க. பல பேர் வந்து தேட்டர்ல போய் கொண்டாடி மகிழ்ந்து இருக்காங்க. 100 கோடிக்கு மேல வசூலாயிருக்கு. 100 கோடிக்கு மேல வசூலாயிருக்கு. முதல் விஷயமா தான் ஒரு படம் அறிமுக படத்திலேயே ஒரு டேரக்டர் 100 கோடிக்கு மேல வசூல் கொடுத்துருக்காரு. ஆனா இவ்வளத்தையும் தாண்டி அந்த படம் பண்ணதுக்கு 3 வருஷம் 4 வருஷமா படம் கிடைக்கல. அடுத்த படம் இல்லைங்கிறப்ப ஒரு வெறி இருக்கும். அது நல்லா நம்ம அந்த படம் நல்லா பண்ணணும், பயங்கரமா பண்ணணும், சூப்பரா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறி பயங்கரமா இருக்கும். அந்த உழைப்ப ஏன்னா இப்ப அவர் 2-3 ஹீரோட்ட போய் ரிட்டர்ன் ஆகி வந்திருக்காருல்ல, அது போக அவரோட ஃபேவரட் ஹீரோ சிவகார்த்திகேயன் கூட படம் பண்றதா இருந்தா அந்த படம் ப்ரொடியூசர்னால தள்ளி போச்சு. இப்படி நம்ம நம்மள வந்து ஒரு பட்ஜெட் போட இவ்வளவு தயங்குறாங்கல்ல அப்படின்னு ஒரு கிரியேட்டருக்கு ஒரு வெறி இருக்கும். அந்த வெறியை அவங்க படத்துலதான் காமிப்பாங்க. நான் எப்படி எழுதுறேன் பாரு, இப்ப எப்படி கமர்ஷியல் என்னையா நீ வேணாம், இனிமேல் என்கிட்ட எனக்கு கெஞ்சணும், அடுத்த 2 வருஷம் எனக்கு கெஞ்சணுங்கிற மாதிரி எழுதுவாங்க. ஒரு உள்ளுணர்வு, அது எப்பவுமே பண்ணுவாங்க. அதை இவர் பண்ணுவாரு. அப்புறம் ஒரு நம்பிக்கை, அதனால ஒரு பக்காவான ஒரு பீக் கமர்ஷியல் படம் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட எல்லாரும் கால் சீட்டுக்காக தொங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அது அடுத்து பராசக்தி நான் சொல்ல வேண்டிய வசனத்தை பூரா பரணி சொல்லிட்டு அப்படின்னா ட்வீட்டா போட்டு நல்ல வேலை. நான் சொல்ல வேண்டிய அவர் பரணி போட்டாரு.
நான் அதுக்கு முன்னாடி ட்வீட்டா போட்டு விட்டேன். என்னன்னா வந்து அந்த சைந்தவி பாடின பாட்டு இருக்குல்ல, எனக்கு பிக் அப் த ஆல்பம்னா அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டு. ஏன்னா அதுல அந்த வாட்டர் டிராப் சொட்டுற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் ஆட் பண்ணிருப்பாரு. எனக்கு இந்த இப்ரான் வந்து வேலையை பண்ணுவார். என்னன்னா என்ன பண்ணா குட்டி புள்ளி நினைக்கிறேன் அது என்னமோ ஒரு பாட்டு ஒன்று வரும், என்ன பண்ணுது அதுல வந்து இந்த வாட்டர் டிராப் ஆகுற மாதிரி அது என்ன யாரு பாருங்கன்னு தெரியல. ஏங்க அந்த பாட்டு நல்லா இருக்கும். அப்படியா? சரி, எனக்கு அதுல வாட்டர் டிராப் ஆகுற மாதிரி ஒரு சவுண்ட் ஆட் பண்ணிருப்பேன். கண்டிப்பா செம்மையா இருக்கும். அது எனக்கு ரொம்ப நாள் அது மாதிரி ஆட் பண்ண ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி சாங்ஸ் பூராமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு பாட்டு வந்து இந்த கடைக்குட்டி சிங்கத்துல ஒரு சவுண்ட் மிக்ஸ் பண்ணிருப்பாரு இமான். அது கரெக்டா எந்த எந்த பாட்டு ஞாபகம் வரல, ஆனா கடைக்குட்டி சிங்கத்துல நல்லா ஞாபகம் இருக்கு. அதுலயே செம்மையா இருக்கும். தண்டோரா கண்ணாலயா அதுலயே தெரியல, தண்டக்காரியில சொம்பு உருண்டு போற சவுண்ட்ல ஆட் பண்ணிருப்பாருங்க. தண்டக்காரி பாட்டுல சொம்பு கீழே உருண்டு போவோம். அந்த உருண்டு போறதுக்கு அவரு, ஆனா அது படத்துல வராது, விசுவலா சொம்பு உருண்ட விசுவல் வராது, ஆனா அவர் சவுண்ட்ல வரும். அது செம்மையா இருக்கும். அது மாதிரி எனக்கு என்ன அந்த சவுண்ட்ல ஏதாவது மிக்ஸ் பண்ணாங்கன்னா பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த அந்த பாட்டு எனக்கு அந்த கேட்ட உடனே செம்மையா இருந்துச்சு. சைந்தவி வாய்ஸும் சூப்பர். அது என்ன பாட்டு டக்குன்னு மாதிரி முத்தாரமேவா கரெக்டா சொல்ற டைப் சாங்கு. அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப அந்த பிக் ஆஃப் த ஆல்பம்னா அதுதான். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபேவரேட்னா அதாவது இப்போ ஃபுல் ஆல்பமும் எனக்கு அதுதான் ஃபேவரேட்டா மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டதுனால அடியாலையே இந்த ரெண்டு மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆல்பம்லேயே. அதுக்கப்புறம் அந்த தருக்குன்னு ஒரு சாங் வந்து பாடிட்டாங்களா, அது கொஞ்சம் தேட்டர் மெட்டீரியல் ஆகும், கண்டிப்பா ஹிட் ஆகும் போகுது. இந்த 3 சாங் தான் படத்துல டோட்டலா 6 சாங்கா. இந்த 3 சாங் தான் எனக்கு டோட்டல்லையும் பிடிச்சிருக்கு. மற்ற 3 வந்து ஃபுல் ஆஃப்டர் ரிலீஸ் வேணா ஹிட் ஆகலாமா இல்ல என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு அமரனுக்குமே இப்படிதான் இருந்துச்சு. எனக்கு அமரனுக்குமே பாத்தீங்கன்னா பிஃபோர் ரிலீஸ் வந்து எனக்கு எதுவுமே இல்லை, ஆனா ஆஃப்டர் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணில உச்சாரன்றப்ப மொரட்டுத்தனமா மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிச்சு. பயங்கர வைரல். அது மாதிரி ஆஃப்டர் ரிலீஸ் வந்து என்னென்ன விசுவல்ஸ்ல பிக்கப் ஆகுதுங்கிறத பாப்போம். வேற என்ன முனி பேசிட்டேன்னா அவ்வளவுதானா? சரி பிரகாஷ் ப்ரோ, அந்த நேத்து இது ஸ்டோரி இல்ல விஷால் நடுவுல நான் பேசும்போது கை தூக்கிட்டாரு. நான் டிஸ்டர்ப் பண்ணாம இன்னைக்கு சூப்பரா ஒரு வேலை பண்ணாரு. ஏன்னா நான் பாட்டு ஃப்ளோ நான் பாத்துக்கிட்டே இருக்கேன், அவர் ஏதாவது உள்ள புகுந்து வரோம் நமக்கு ஃப்ளோ கட் ஆயிருப்பானே. அவர் சூப்பரா கை தூக்கி தமிழ் அனுப்பிட்டார். அதனால அவர் சொல்லிட்டு மறந்துட போறாரு, அவர் மறந்துட போறாரு. சொல்லிருக்கேன். இல்ல பிரகாஷ், நீங்க சொல்லும் போது ஒண்ணு தோணுது. எனக்கு பர்சனலா நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அட்லியோட தலைவர் ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ அந்த மீட்டர் இந்த படத்துல கொஞ்சம் நிறைவேறுமோ, நல்ல கமர்ஷியல் படமா வருமோன்னு எனக்கு தோணுது. சூப்பர் 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 பாயிண்ட். ஏன்னா அட்லியோட அசிஸ்டண்டா தானே இருந்தாரு அவரு. கண்டிப்பா அட்லி கூட படம் பண்ணா என்ன ரிசல்ட் வருமோ அதை ஆல்மோஸ்ட் பேக்கப் பண்ணி கொண்டு வருவாருன்னு தோணுது. ஏன்னா டானே அப்படிதானங்க. டான் சிவகார்த்திகேயன் அட்லி கூட படம் பண்ணா எப்படி இருந்திருக்கும்? ஸ்டார்டிங் பீரியட்ல அப்படிதான் இருக்கும். ஏன்னா நீங்க விசுவல்ஸ் அள்ளி தெளிக்காது. ஒரு படத்துல நீங்க அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருக்கணும் விசுவல்ஸை. 3 மணி நேரம் படத்துல 30 மணி நேரம் படத்துக்கு ஷூட்டிங் பண்ண மாதிரி போட்டு விசுவல் வந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரி வந்துட்டு அந்த படத்தை ட்ரெய்லர் பாருன்னா ஞாபகம் இருக்கு. டான் ட்ரெய்லர் நான் வேணா சயின்டிஸ்ட் ஆயிட்டுமா, நான் வேணா இதாகட்டுமா, அது அந்த டோட்டலா மாறிட்டே இருக்கலாம். அப்ப நமக்கு இதா இருக்கும்ல ஒரு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாச்சும். ஆனா எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட்னா இந்த படத்தை இப்ப இந்த படத்தை ஒரு நெகட்டிவா ஒரு டவுட் எனக்கு தோணுதுன்னா, எப்ப ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப ஆரம்பிச்சாங்கன்னா பொங்கலுங்கிற ஒரு டார்கெட் வச்சு பண்றீங்க. ஒரு இவரெல்லாம் வந்து இந்த சிபி சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா பெருசா வேற லெவல்ல அப்படி செலவை இழுத்து பயங்கரமா பண்ணக்கூடிய அட்லி மாதிரி மினி அட்லி தான் இவரு. அப்படி பண்ணக்கூடிய ஆளு அவர்கிட்ட ஒரு சுத்தரை போட்டு என்ன நொறுக்க போறீங்க, எப்படி பொங்கலுக்குள்ள சாத்தியமாக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு டேரக்டர்கிட்ட பண்ணக்கூடாத வேலை என்ன ப்ரெஷர் போடுறது. அது நீங்க இப்பயே ஆரம்பிச்சு பண்ணாலும் பரவாயில்ல. ஏன்னா அவர் ஜெயிலர் 2 ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த படமே இதுதான். ஆனா அது எப்போ ரஜினி வராரு அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்களா என்ன ஏது? ஆனா இவர் டோட்டல் முழு கதையுமே எல்லாம் ரெடியா தான் இருக்கிறாருங்கிறாங்க. அதெல்லாம் உடனே சாத்தியமாகணும், உடனே ஷூட்டிங் போகணும். அட்லீஸ்ட் மார்ச் ஏப்ரல்லையாச்சும் ஷூட்டிங் போக ஸ்டார்ட் பண்ணாதான் நீங்க வந்து அந்த டிசம்பருக்குள்ளே தப்பு. அதுவே நவம்பருக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும். நீங்க நவம்பருக்குள்ள முடிச்சாதான் பொங்கலுக்கு வந்து ஒரு நல்ல அவுட்புட்ல நீங்க படம் பார்க்கலாம். ஏன்னா இவர் வந்து போஸ்ட் செலவு பண்ணுவாரு. ஆமா, அதனால எல்லாமே இருக்கு. அதனால வந்து இவருக்கு ஒரு ப்ரெஷரை போடாம கொஞ்சம் முடிஞ்ச அளவு சீக்கிரம் படத்தை ஆரம்பிச்சா அந்த நான் இது வரைக்கும் நெகட்டிவா எதிர்பார்க்கறதையும் அதை குறைச்சிட்டு ஃபுல் பாசிட்டிவ் வைப்ல போயிடலாம். ஜெயிலர் 2 மார்ச் வரைக்கும் போகுன்றாங்களே ஷூட்டு. தெரியல, என்னமோ இந்த மாசம் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கணும், எதுக்கு அது இழுக்குதுன்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோ, ராஜா சாப் என்ன கதை? அது போஸ்ட்பாண்ட் ஆகுமா இல்ல வந்துருமா? அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணிடுறீங்களா? ராஜா சாப் கண்டிப்பா வரும், கட்டாயம் வரும். ஏன் திடீர்னு அதுக்கு முன்னாடியே கேட்க சொல்லுங்க. எதுக்கு முன்னாடியே சொன்னீங்க? எதுக்கு சொன்னீங்க? இல்ல தெலுங்கு ட்ராக்கர்ஸ் கொஞ்சம் ரூமர்ஸ் பரப்பிட்டு இருக்காங்க போஸ்ட்பாண்ட், அதனால கேட்டேன். அப்படியா? இல்லையே, படமா போஸ்ட் பண்ணலாம். விளக்கம் கொடுப்பாருன்னு தெரியல. என்னாச்சு? இல்ல கார்த்தி வந்து 1 வீக் முன்னாடியே அந்த படத்துக்கு ஏதோ 200 crore செட்டில்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதனாலதான் எல்லாரும் கேட்கறாங்க. அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர் இருக்கிறாருல, அந்த ப்ரொடியூசர் ஒரு 10 தடவை விளக்கம் கொடுத்துருப்பாரு. எங்க படம் போஸ்ட் போன் இல்லைங்க, எங்க படம் போஸ்ட் போன் இல்லைங்க, ஏங்க இப்படி பண்றீங்க, ஏங்க இப்படி பண்றீங்க.
ஆனா பஞ்சாயத்து இருக்கிறது உண்மைதான். அது பஞ்சாயத்து தீர்த்திருவேன் தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் அப்பயே ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தா தெரியுமா? அந்த நியூ இயர் அப்ப கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ப்ரெஸ் ரிலீஸ் பிரகாஷ் கொடுத்து ப்ரோ, எங்க படம் வந்து போஸ்ட்போன் ஆகாதுன்னாரு. இதை இயக்குனர் மாற்றத்துக்கான காரணம் என்ன இன்னைக்கு சொல்ற நீங்களே? நீங்க சொல்லலாம்னு சொன்னேன். அப்புறம் ஒரு நேற்று ஸ்பேஸ்ல ஒரு நண்பர் சொன்னார்ல, ஆதி இல்ல ஆதி சொன்னார்ல, ஆதி சொன்னார்ல, இண்டஸ்ட்ரி பின்புறம் பேசுறத வந்து முன்கூட்டி இங்க பேசக்கூடாது அப்படின்னார்ல. அதுக்கப்புறம் வந்து அதை மாதிரியே இன்னொருத்தர் வந்து சொல்லிட்டு போனார், நீங்க ரொம்ப டீட்டெயிலா இருந்தா உள்ள பேசாதீங்க அப்படின்னாரு. சரி ரைட், நம்மளோட வச்சுப்போம் அப்படின்னா வேணா விசாரிக்கு வேணா ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம் அப்படின்னு. நீங்க வேணா நாளைக்கு காலையில எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். சரி அவர் போன் பண்ணி முடிச்சோடனே எனக்கு சொல்லுங்க சார் ப்ரோ, நான் போன் பண்றேன். மதன் ப்ரோ அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கூப்பிடுங்க, நான் ஃபோன் பண்றேன். என்னங்க ஏங்க அவர் எவ்வளவு நல்ல எண்ணத்தோட சொல்றாரு. பல்தான்ட்ட சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அவ்வளவுதான். ஸ்பேஸ் போட்டுருவாரு பல்தான், வாங்கப்பா அப்படின்னு. அது அப்படியே நைட் நீங்க விஷால் ப்ரோ, அது அப்படியே நைட் நீங்க ஸ்பேஸ் சொல்றீங்க. ஏங்க விடுங்க, ஒரு செயின் தொடரணும்ல. நீங்க வந்துட்டு ஒரு டாப் 10 சீரிஸ் உங்களுக்கு 2025 பிடிச்சது ஒரு லிஸ்ட் ட்வீட் போடுங்கண்ணே. 2025 படமா சீரிஸா? சீரிஸ் நிறைய சீரிஸ் நீங்களும் பாத்தீங்களா? அதான் பழைய சீரிஸா கூட இருக்கலாம். ஆனா போன வருஷம் தான் நான் பார்த்தேன்னு ஒரு டாப் 10 போடுவேன். ஏன்னா உங்க சீரிஸ் இல்ல 2025 மட்டும் பார்த்ததா? 25 மட்டும் பார்த்தது. ஓகே 25 அதுல 20 வருமான்னு தெரியல. கண்டிப்பா ஒரு 10 பெஸ்ட் சீரிஸ் சொல்றேன். ஆனா ஒரு 10 போடுங்க, டாப் 10. பிரகாஷ் ப்ரோ, நீங்க இந்த சீரிஸ் பாத்துட்டீங்களா? குற்றம் புரிந்தவன் இன்னும் பார்க்கல. இன்னும் இல்ல, ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து அந்த பொம்மை பட சீரிஸ் ஒன்னு பார்த்தார்ல, அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். மெர்சி ஃபான், அது ஓப்பர். டீமான் ஸ்லேயரா? சாரி, டீமான் ஸ்லேயர். சாரி. நான் வந்துட்டு எது தெரியுமா? சரி, நீங்க அந்த குருச்சேத்திரம்லாம் பாத்தீங்களான்னு தெரியல, டைம் இருந்தா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்க வாய்ப்பு இருக்குண்ணே. அது ஒரு அனிமேஷன் சீரிஸ், நல்லா பண்ணிருக்காங்கண்ணே. மகாபாரதத்தை அப்படியே நல்ல ஒரு பார்த்த மாதிரி இருக்கும், நான் லீனியரா. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சம்பவம் ஆரம்பிச்சிருச்சா இல்ல ஆடா? புரியல, என்னது? பிக் பாஸ்ல ரொம்ப நேரமா இருக்காரு கமல். நீங்க உங்களுக்கு அப்புறம் அவர் பேசட்டும். பராசக்தி ட்ரெய்லர் அப்போ பரணி, இப்போ பராசக்தி ட்ரெய்லர் நாளைக்கு வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பட் இது வரைக்கும் அபிஷியலா எதுவுமே சொல்லல. எனக்கு என்ன ஆடியன்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணலன்னா அப்புறம் நாளைக்கு தான் ஏதாவது ட்வீட்னு வரும்னு நினைக்கிறேன். டைமிங்கோட நாளைக்கு இல்ல திங்கக்கிழமை, தெரிஞ்சு அதிகபட்ச திங்கக்கிழமைக்குள்ள வந்துடும். ஆமா, இல்ல சென்சாருக்கு வெயிட் பண்றாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்ப நாளைக்கு ஆடியோ லான்ச் டிவில போடுறப்ப வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல். பிரகாஷ் ப்ரோ, சென்சார் பிரச்சனை 2க்கும் திங்கக்கிழமை முடிஞ்சிருமா? இதுக்கு வந்துட்டு அவங்க வந்து படம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சுதா கொங்கரா ஆடியோ லான்ச்ல. இல்ல அப்புறம் ஓகே சொல்லுங்க. அப்புறம் இத பத்தி சொல்லணும், ஆனா அதை சொல்லாம நான் எங்கேயோ போயிட்டேன். தலைவர் 173 டியூனி தான் போஸ்டரு. ஸோ ஒரு பீக் போஸ்டர் கேம்பெயின் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கும். அதையும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பர்னி ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இதுக்கு முன்னாடி ரெகுலர் யூடியூப்ல லிசன் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பீக்கர்ல பேசுறேன் ஸ்பேஸ்ல. ஸோ எனக்கு விக்ரமோட அப்டேட் கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. விக்ரமோடதா? நடிகர் விக்ரம் அப்டேட் தானே? நடிகர் விக்ரம் சொல்லுங்க. நான் அந்த போடி ராஜ்குமார் படம், போடி ராஜ்குமாருக்கு இல்ல அவரு போடி ராஜ்குமார் வந்து ப்ரோமோ ஷூட் பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோமோ ஷூட் தள்ளி போச்சு. இப்ப டோட்டலா ஷூட் போற இதுலயே போயிட்டாங்க. அதுலயே ரெகுலர்லயே ப்ரோமோ எடுத்து விட்டுறாங்க. ஒரு ப்ரோமோ வந்து அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ மாதிரி வரும், அவங்களுக்கு அந்த கான்செப்ட் ப்ரோமோ வரும். அடுத்த வருஷம் கண்டிப்பா அந்த படம் உண்டு. அடுத்த வருஷம் 2026 பிறந்துச்சு இல்ல, 2026 இப்ப கண்டிப்பா அந்த படம் உண்டு, இந்த வருஷம் உண்டு. அது போக பாத்தீங்கன்னா அவர் அதுக்கு அடுத்த படமே பாத்தீங்கன்னா 64 வந்து இவர் கூட படம் பண்றாரு. ஹாய் டைரக்டர் பேர்ல, ஹாய் டைரக்டர் பேருன்னா விஷ்ணு இடவன். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வரும். அனிருத் தான் மியூசிக். இவர் வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐசரி கணேஷ் தான் தயாரிக்கிறார் அந்த படத்தை. கிட்டத்தட்ட அந்த ஐசரி கணேஷ், விக்ரம், அனிருத் இவங்கள வச்சு இந்த டைரக்டரோட சேர்ந்து 4 பேர் வச்சு ஒரு ப்ரோமோ ஷூட் கான்செப்டாக பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் போடி ராஜ்குமார் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே தான் அது அனௌன்ஸ்மெண்ட் வரும்.
அது ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட், ஒரு பெரிய பட்ஜெட்ல எடுக்கிறாங்க. விக்ரம் படத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபுல் கமர்ஷியல் பேக்கேஜ் மாதிரி இந்திய சினிமாவில் இந்த மாதிரி கான்செப்ட் வரல. ஆனா ரெகுலரா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஆனா யாருமே அதை படமா எடுக்கல. நம்ம அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல படமா பார்க்க போறோம். அடுத்த 2 படமே விக்ரம் வந்து சூப்பரான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் படம். கண்டிப்பா விக்ரமோட அப்டேட் ரெகுலரான இனிமேல் வர ஆரம்பிக்கும். நம்மளும் ஒரு இந்த கேப்லாம் எப்பப்பெல்லாம் கேப் வருதோ அப்பெல்லாம் யாராவது கேட்டாங்கன்னா இந்த கேட்கும்போது கண்டிப்பா சொல்லுவோம். விஷ்ணு இடம் ஓகே பத்தி ப்ரோ, சூப்பரா தேங்க்ஸ் ப்ரோ. சொல்றீங்களே என்ன? ஆஹா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஓகே ஓகே. இல்ல அந்த கான்செப்டே இது வரைக்கும் யாருமே எடுக்காத ஒரு கான்செப்ட். ஆனா ஃபுல் கமர்ஷியல் கான்செப்ட். ஆனா நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். ஆனா இப்படி நடக்குமான்னு நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த அதுல கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் இது. ஆனா ரியாலிட்டியில நடக்குதான் அது. அதை பத்தி ஒரு கதை எடுக்கிறாங்க. அது கமர்ஷியல் வேலை. அதோட அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோலே உங்களுக்கு தெரியும், அதோட ஒரு வைப்பு தெரியும், என்ன கதை சொல்ல போறாங்கிறது. சூப்பர் சூப்பர். பிரகாஷ் ப்ரோ, இதுக்கப்புறம் ராம்கோபால் பாலகிருஷ்ணனோட ஃபியூச்சர் பிளான் என்ன? வேற ஏதாவது பண்ணுவாரா? அவரும் முன்னாடி விக்ரம்கிட்ட கதை சொல்றதா இருந்துச்சு. அப்புறம் நயன்தாராட்ட போனாரு. கடைசியில் இந்த வாய்ப்பு வரவும் இந்த வாய்ப்பு அவர் ஆல்மோஸ்ட் இல்ல 99% அவரும் கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஏன் அப்படி என்னங்கிறத சொல்ல முடியலையா, அதனால கொஞ்சம் அமைதியாகிடுவோம். அதான் அடுத்த என்ன ப்ராஜெக்ட்ங்கிறத வேணா விசாரிச்சு வேணா சொல்லுவோம். அடுத்து என்ன ஐடியா அப்படிங்கிறது அவரோட. ஏன்னா இப்போதைக்கு இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, அதாவது கரெக்டா சொல்லணும் டிசம்பர் 25 வரைக்கும் அவர் தான் டேரக்டருங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா டிசம்பர் 25 மாறிடுச்சு. சரி யார் டேரக்டர் மாறிடுச்சு, அப்பயே இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சிபி சக்கரவர்த்தி பண்றாங்க. சரி நமக்கு அது நாள் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஒரு வாரத்துல அவருக்கு முடிவு மாத்திருப்பாரு. அவரு என்ன அடுத்த ஐடியான்னு யோசிச்சிருப்பாரு. பாப்பா அது என்ன பண்றாங்கன்னு கேட்டு வேணா சொல்லுவோம். சரி, ஓகே, முடிச்சிடலாமா? பிரகாஷ் ப்ரோ, அப்ப எஸ்கே நெக்ஸ்ட் யார் கூட ப்ரோ? வேற விபி. யாரு? விபி தான். வெங்கட் பிரபுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு இப்போ. ஏன்னா போன வாட்டி அவருக்கு இந்த படம் கமிட் ஆகும்போது அவருக்கு ப்ரெஷரோட தான் கமிட் பண்ணாங்க. என்னன்னா பேர்ல 2 படத்தையும் பண்ணணும் அப்படின்னு ஓகேங்கிற மாதிரி தான் அவர் போட்டு ஐடியா பண்ணி நம்ம யூஎஸ்ல போய் அந்த டெஸ்ட் ஷூட்டா அந்த விஎஃப்எக்ஸ் பண்றதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து அவருக்கு ரொம்ப ரிலாக்ஸா ஒர்க் பண்ணலாம், பயங்கரமா டோட்டல் ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் தான் முழு படம். அந்த படத்துக்கான அனிருத் மியூசிக் மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப கிடையாது, யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக்கா. அதான் சொல்லுங்க. சூப்பர். இதெல்லாம் பிரிக்க கூடாதுண்ணே. அது அவர்தான் அங்கதான் போகணும். இல்ல நிறைய பேர் அனிருத் மியூசிக்னே சொல்லிட்டாங்க. அபிஷியலாவே அது வந்துச்சுன்னு யாரும் சொன்னாங்கன்னு கூட சொன்னாங்க. ஆனா தகவலா கேள்விப்பட்ட வகையில என்னன்னா யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அதுக்கு அப்படின்னு சொல்றாங்க தகவலா. நான் விசாரிச்ச வகையில அது அனிருத் மியூசிக் யார் கன்ஃபார்மா சொன்னாங்க. நிறைய பேர் ட்வீட் போட்டிருக்காங்க, ஏன்னு தெரியல. அது வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்றாரு அப்படிங்கிறாங்க. வரும்போது தெரியும் போது வரையும். பரணி சொல்லுங்க, பரணி யார் மியூசிக் டைரக்டர்? அனிருத்தா? அது தெரியல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா சிபி சக்கரவர்த்தி எஸ்கே ப்ராஜெக்ட்டுக்கே வந்து சாய் அபியங்கர் தான் மியூசிக் டைரக்டர். அந்த அந்த சாய் அபியங்கரே தூக்கி ரஜினிகாந்த் அவர்கள் ஃபிலிமுக்கும் போட்டிருக்கலாம். அது சிபி சக்கரவர்த்தி படத்துக்கு ஏன் மியூசிக் டைரக்டரா வந்தாருங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சாய் அபியங்கர் மியூசிக் டைரக்டரா வந்தாருன்னு. டைரக்டருக்கு வந்து அனிருத் கூட தான் போகணும்னு ஆசை. ஆனா ப்ரொடியூசர் வந்து சாய் அபியங்கர் கூட போகணும்னாரு. ஏன்னா அந்த படத்தை கோ ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது வந்து பேஷன் ஸ்டுடியோஸ் பிளஸ் வந்து ஜெகதீஷ் இந்த ரூட் இருக்காங்களா, அவங்க எல்லாம் சேர்ந்து வர மாதிரி இருந்துச்சு. அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாய் அபியங்கர் தான் மியூசிக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க அதனால ஓகே பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் மாறுது. இப்போ அப்போ போனோடனே டைரக்டரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அனிருத், ஹீரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அனிருத், ப்ரொடியூசரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அனிருத். ஏன்னா கமலுக்கு வந்து விக்ரம் அந்த பிளாக் பஸ்டர் மைண்ட்ல வந்துட்டு போகும்ல அனிருத்தோட ஒர்க்கு. அப்ப கமல் சாய்ஸ், டைரக்டர் சாய்ஸ், ஹீரோட ரஜினிகாந்த் சாய்ஸ், எல்லாத்தோட சாய்ஸும் உங்களுக்கு வந்து அனிருத்துன்னு இருக்கிறப்ப நீங்க போக வேண்டியதுனா பிஸியா அனிருத் தான் அப்படின்னு போக வேண்டியதா? சரி, ஓகே, சரி முடிச்சிடலாமா? இல்ல யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா? இருங்க பரணி, சனி நைட்டு தானே, சனிக்கிழமை நைட்டு தானே. ஓகே, சும்மா சொன்னேன். எனக்கு பிரச்சனை ஒண்ணும் இல்ல. பேசணும் பேசுறேன். as long as you want to speak பேசலாம். வெடிச்சிட்டு இருக்கும்ல பரணி ப்ரோ ஹாட்ஸ்டார்லயா? அது நைட்டு தான் பார்ப்பேன். எல்லாம் இது ஷோ டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்ப்பேன். 11 ஆக்சுவலா இப்ப போயிட்டு இந்த இந்த படம் ராஜா சாப்ல இருந்து அந்த பாட்டு வந்துருச்சுங்க.
அஞ்சித் பல்தான் அனுப்பிட்டு இருக்கிறேன். எப்படின்னா இருக்கு விஷுவலா அனுப்பி இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். பிரகாஷ் ப்ரோ அது வெறும் ப்ரோமோ. பார்ட் 5ஆம் தேதி வருது. ஓ எனக்கு ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கண்டென்ட் இப்பவே கொடுத்து வச்சிருக்கானுங்க. இதை விட படம் 3.25 மணி நேரம், அதனால பிரச்சனை இல்லை. படம் 3 மணி நேரமா 3.25 மணி நேரமா? 3 மணி நேரம் 9 நிமிடம். ஏன் இந்த படம் ஏதாவது ஃபைனான்ஸ் இஷ்யூ அந்த இஷ்யூ இந்த இஷ்யூ போஸ்ட்போன் ஆச்சுன்னு வச்சுக்கீங்களேன், மொரட்டு காண்டாரு. ஏற்கனவே ஒரு ட்ரைலரு, அப்புறம் ஒரு ட்ரைலரு, அதுக்கு முன்னாடி ஒரு டீசரு, அதுக்கப்புறம் ஒரு சாங், இப்போ ஒரு விசுவல் சாங்னு இவ்வளவு விசுவல்ஸ் விட்டாங்க. இதுக்கு மேல விடணும்னா விசுவல்ஸ் புதுசா விடவே முடியாது ஒன்றும். பிரகாஷ் ப்ரோ அதான் ப்ரோ ட்ரைலருங்கிற பேர்லயே ஆல்ரெடி 10 நிமிஷம் கண்டென்ட் விட்டானுங்க. இந்த சாங் இதோட 4வது சாங் நினைக்கிறேன். அதுலயே ஒரு 10-20 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் கண்டென்ட்டே வெளியே வந்துருச்சு படத்துல இருந்து. இல்ல விஷால் 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 உடனே போங்க, ப்ரோமோக்கு போங்க. அண்ணா சொல்லுங்க. உடனே வா. என்னதுண்ணா உடனே ப்ரோமோக்கு போகணுமா? அண்ணா எனக்கு அனுப்பி விடுங்க கொஞ்சம். எங்க இருக்காது? நம்ம குரூப்ல இருக்க, அவர் ட்வீட் பண்ணிட்டாரு. எதனால பாருங்க, நான் ட்வீட் பண்ணிட்டேன். இப்ப என் டிஎல்ல இருக்கு பாருங்க. சொல்லுங்க. AK65 வந்து பிரசாந்த்னு சொல்றாங்க, அது கன்ஃபார்மா இல்லையா? இல்லவே இல்ல. ஓகே ப்ரோ. பிரகாஷ் நான் கலர்ஃபுல் விஷுவல்ஸ்னு போட்டு அந்த ஒரு ஐ இது கண்ணை விங்க் பண்ணிட்டு நாக்கு வெளியே தொங்க போடுற ஒரு எமோஜி இருக்கும்ல, அது நான் நிதியகர்கள் போட மாட்டேன் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாத, நம்ம ஸ்பேஸ்லயே பார்த்துதான் சொல்லியிருப்பேன். அது டிம்பிள் ஹயாட்டி, ஜான்வி கபூர், அப்புறம் என்னது இந்த ஹீரோயின் யாரு பேரு மறந்து போச்சு. ஐயோ யாரு, ஐயோ நிதி அகர்வாலா, மாளவிகா மோகனா? ஏன் சும்மா இருங்க, டக்குனு என்ன குழப்ப கூடாது. ஐயோ டிம்பிள் ஹயாத்தி மாதிரி மிளகு ஜீரகம் சொம்பு மாதிரி இருப்பாங்களா அவங்க யாரு? பாயலா? பாயல் ராஜ்புத்து. அது மாதிரி வந்தாலும் நம்ம போட்டுடலாம் இமேஜ் எமோஜி. பிரகாஷ் அண்ணா ப்ரோமோ போதும், என்ன போங்க நீங்க. அதுக்கு தானே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றோம். என்ன அவங்க தெலுங்குல அதாவது வெயிட்டிங் ஃபார் த கண்டென்ட், இல்ல வெயிட்டிங் ஃபார் த கண்டென்ட், அவங்க போற விஷயம் வெயிட்டிங் ஃபார் த கண்டென்ட், இந்த கண்டென்ட் அப்படின்னு சொல்லி இது 3 தான் போட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து ட்ரெய்லர் வந்த அன்னைக்கு இதுதான் சொன்னேன், ஐ அம் கோயிங் டு வாட்ச் த ராஜா ஃபார் த பிளாட்னு போட்டு இதே தான் போட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு டீசர் வந்து, அந்த டீசர்ல ஒரு ஷார்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அது அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் கேஸ்டன் க்ரூ வந்துச்சு, அதுலயும் ஒரு ஷார்ட் வச்சிருப்பாங்க. ட்ரெய்லர் அவங்க பிளான் பண்ணி வைக்கிறாங்க, இந்த ப்ரோமோக்காக பிளான் பண்ணி விட்டுருக்காங்க. இல்லண்ணா அண்ணா மாளவிகா நிதி தெரியுதா? இன்னொரு பொண்ணு யாரு இது? யாருன்னே தெரியலையா நமக்கு. பல்தான், சாரி கமல் போயிட்டாரா? சரி பல்தான் மே பேகுனா சாப், எனக்கு தெரியல ப்ரோ. ஓகே ஓகே. எனக்குமே அவங்க 2 பேர்த்த தான் தெரியும், நிதியும் மாளவிகா மட்டும் தான் தெரியும். ஓகே பரணி ப்ரோ சொல்லுங்க. ரொம்ப நேரமா நிக்கிறேன். விஷால் ப்ரோ எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு உங்ககிட்ட. சொல்லுங்க. நான் ஒரே நிமிஷம், அவர் சொல்லிட்டோம். தலைப்பிரபு ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ பராசக்தி ஆடியோ செக் பண்ணி கேட்டேன். டிவில போடுறதா? சாரி ட்ரெய்லரா? ட்ரெய்லர் தெரியல ப்ரோ. நாளைக்கு வரும் இல்ல நாளானைக்கு வரும். விஷால் ப்ரோ ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு உங்ககிட்ட. சொல்லுங்க சார். ரவிதேஜாவோட பாட்டு ஓராமராவனே ஸ்பேஸ் பேசிட்டு இருக்கேன் சொல்றா. பிரகாஷ் நான் மியூட் வீட்டுக்கா? அதே வீட்டுக்கு மேல கேட்டு கூப்பிடுறேன். ஆமாடா. ஐயோ இந்த மாத்தி வந்தா இப்பதான் குழப்பம். இந்த ஒரு போட்டு விட்ட பாரு, உனக்கு ஆன்லைன்லயே போட்டு விட்ட வந்துச்சா 1600. எங்க அவரை போடுங்க. ஐயோ 1300 போட்டிருக்கேன் பாரு. பரணி ஒரு நிமிஷம், எங்க இருடா நான் காலையில சொல்றேன்டா. ஃபர்ஸ்ட் 1300 போட்டுக்க பாருடா. வந்துச்சு பாரு. இத நான் எப்படி நாளைக்கு எடிட் பண்ணுவேன் எனக்கு புரியல. வந்துச்சா? ஐயா இங்க எல்லாம் வந்துட்டு இருக்கியா? ஏதாவது சென்சிட்டிவான விஷயத்தை சொல்லிடுவாரு. என்னாச்சு பாருங்க. 1300 இங்க வந்துட்டு இருக்கு. 1200 இங்க வந்துருச்சு, அவ்வளவுதான். மைக்கு மியூட் போடாம போட்டேனா, அது ஒரு போன் வந்துச்சு.
போன் வந்துட்டு ஸ்பேஸ் கட் ஆயிடுச்சு எனக்கு. ஸ்பேஸ் கட் ஆச்சு, நம்ம அங்கதானே பேசிட்டேன். என்ன சொன்னேன்? அதான் 1200 தான். வேற என்ன? 1300 சொன்னீங்க. சரி ரைட் ஓகே அவ்வளவுதான். அது பணம் கேட்டான், போட்டு விட்டேன் அவ்வளவுதான். மறந்துட்டேன். ஸ்பேஸ் போட்டாலும் பணம் கேட்டதை மறந்துட்டேங்க. எனக்கும் போடுவீங்களா? இல்ல பரணி, பணம் கேட்டான், நான் போடுறேன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்பேஸ் போட்டேன். ஸ்பேஸ் போட்டா என்ன தெரியுமா ஞாபகம் வருது வந்தது. இந்த ஸ்பேஸ் போடுற டைம் மட்டும், மத்த நேரத்துல ஞாபகமா இருக்கேன். இதை போட்டுட்டு என்னென்ன பண்றேன்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய வேலை பெண்டிங்ன்றது. ஓகே, ஸ்பேஸ் போடுறதுக்கு முன்னாடி எனக்கும் ஒரு 2000 போடுறேன்னு சொல்லிருந்தீங்க, மறந்துருப்பீங்க. ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறேன். சரி ரைட் ஓகே, காலைல போட்டுவோம். ஓகே சரி, வேற யாராவது பேசணுமாப்பா இல்ல முடிச்சிடலாமா? சரி முடிச்சிடலாமா? யாரும் இல்ல யாரும் பிரகாஷ் ப்ரோன்னு கேட்டாங்களா? என்ன கேட்டாங்க? நான் கால் வந்துச்சு. என்ன கேட்டாங்க? பராசக்தி ட்ரெய்லர் அது பரணி சொல்லிட்டு அப்படி பதில் சொல்லி அப்படியே கேட்டீங்க. சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன். ஓகே ஓகே ஓகே. அந்த நேத்தி சரி அவ்வளவுதானா? ஓகே பரணி ப்ரோ, போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி ஒரு சஜஸ்ட் பண்ணுங்க பரணி, பாக்குற மாதிரி. சயின்ஸ் ஃபிக்ஷனா? ஆமா. இல்ல ஆக்சுவலா அதுதான் இப்போ நான் ஒரு படம் சயின்ஸ் ஃபிக்ஷனான்னு தெரியல. பட் ஆனா வந்துட்டு அதான் ஃபியூச்சர்ல இருந்து வைஃப் வருவாங்க. வைஃப் வந்து ஏங்க சைஃபை தாங்க அது. ஏங்க ட்ரோன் ஏரஸ் சைஃபை தானே? இல்ல ஆமா ஆமா. ஆனா அது முதல் 2 ட்ரோன் பார்க்கணும் பல்தான். எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி. முதல் 2 ட்ரான் பார்த்தே ஆகணும். எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இவர் கேக்குறாரு. ஆடம் பாத்துட்டீங்களா ப்ரோ? அதெல்லாம் பாத்துட்டீங்களா? கமர்ஷியலா இருக்கும். வேற என்ன, நீங்க டியூன்லாம் பாத்துட்டீங்களா? அதெல்லாம் பாத்துருப்பீங்க எப்படியும். நான் ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தேன், ஆனா அது சொன்ன சொல்லுங்க. இல்ல பரவாயில்லைங்க. அமெரிக்கன் பையன் என்னங்க ஹேங்கோவரா? சொல்லுங்க மதன். அது இல்லைங்க, பேட்மேன் தான். வெப் சீரிஸ் கூட ஃபைட் தான். இல்ல நான் கடைசியா பார்த்த படம் ஷோலேங்கன்ற மாதிரி. சரிங்க முடிச்சிடலாமா இல்ல ஏதாவது கண்டென்ட் இருக்கா? கண்டினியூ பண்ணலாமா? சீக்கிரம் சொல்லுங்க. இல்ல அது கூட விஷால் ப்ரோ. கேப்டன் அமெரிக்கா இல்ல விஷால் ப்ரோ, மதன்ட்ட கேப்டன் அமெரிக்கானா யாருன்னு கேளுங்களேன். சரி ரைட் விடுங்க. அங்க சிவகார்த்திகை ஸ்டேஜுக்கு வந்து கண்டென்ட் நிறைய கவரேஜ் பண்ணணும். பரணி சிவகார்த்திகை ஸ்பீச் இல்ல ஸ்பேஸ்ல கண்டினியூ பண்ற மாதிரினா பேச நடத்துவோம். பரணி இல்ல 10 நிமிஷம் முடிச்சிருவோமா இல்ல இப்பயே முடிச்சிடலாமா? டக்குன்னு சொல்லுங்க. கண்டினியூ பண்ணுவோம். சிவகார்த்திகேயன் பேசுறாருன்னா முக்கியமான ஸ்பீச் பரணில சொல்லணும். அந்த பரணி பேசுங்க. பரணி ஊன்னு சொல்லுங்க. அண்ணா அவரு போய் ரொம்ப நேரம் ஆச்சுண்ணா. விஷால் அப்ப நீங்க பாத்துங்க. விஷால் நீங்க பாத்துங்க, நான் ஒரு 5 நிமிஷம் போயிட்டு கவரேஜ் பண்றேன். நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் பாருங்க. நீங்க தூங்குங்க. நீங்க நான் சிரிச்சு சிரிக்க போறேன். நினைச்சு சிரிப்பேன் மதன். என்ன மதன் விஷால் ப்ரோ இருங்க. இப்பதான் பசங்க வந்து நான் இப்பதான் பஜ்ரங்கி பைஜான் பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கமா வண்டியை பேட்மேன் பக்கம் விட்டுருக்கேன். இருங்க கொஞ்சம் கொஞ்சமா வருவோம். அடுத்து ஒண்ணு சொல்லியிருக்கானுங்க. என்ன நைட்டு ஏதோ நைட்டு சொன்னானுங்களே. இல்ல இதுவே பேட்மேன்லயே ஏதோ நைட் வருதுன்னானுங்களே. பேட்மேன் டார்க் நைட்டுங்க. என்ன விஷால் ப்ரோ இப்ப நைட் ரொம்ப பழைய படம் வருதுதானே அதுல? இல்ல இப்பதாங்க நான் வந்து தவளும் குழந்தை அந்த கணக்குல வந்திருக்கேன். இப்பதான் இருங்க வந்துருவோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்பதான் 31 வயசு தான் ஆயிருக்கு. கேட்ட கேள்வி மட்டும் கேளுங்க. கேப்டன் அமெரிக்கானா யாருன்னு மட்டும் கேளுங்க. கேப்டன் அமெரிக்கா யார் மதன் சொல்லுங்க டக்குன்னு. அது வேணாம் விடுங்க விஷால் ப்ரோ. அது நம்ம ஸ்பேஸ் போடுவோம் பேசிக்கோ விடுங்க. அது பேசிக்கோ. இதுல ஒரே ஒரு கவுண்டர் தாங்க போட்டாரு நம்ம யாரு நம்ம சுகர் வேற கேப்டன் அமெரிக்கா ஃபேன் மனசையே விட்டுட்டாருங்க. முகம் தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, புண்பட்டுருவாங்க. அதனால வேணாம். அது எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன தெரியும், அது என்ன சகப் கலர் தட்டி வச்சுட்டு எடுத்திருப்பாங்களா அதுதானே அப்படின்னாங்க. அதுக்கு போய் அது என்னமோ ஏதோ சொல்லிட்டாங்க. அது நமக்கு தெரியாது. அந்த தட்டம் எல்லாம் எதுக்குன்னு தெரியாது. ஆனா அது சகப்பு தட்டம் வச்சிருப்பாரு ரவுண்டா, அது வேணா தெரியும் எனக்கு.
ஓ டிஎன் ரியாலிட்டி ப்ரோ, இந்த இது அபவுட் டைம் பாத்துருக்கீங்களா? இல்ல ப்ரோ, எதுல இருக்கு, என்ன ஓடிடில இருக்கு? அபவுட் டைம் வந்துட்டு ஆக்சுவலா ஹாட் ஸ்டார்லயே அமேசான் பிரைம்ல இருக்கிறதா காட்டுது. 2013ல வந்த படம், ரொம்ப நல்ல ஃபீல் குட் சைஃபை, நல்லா இருக்கும். அபவுட் டைம், நல்லா இருக்கும். அவ்வளவுதானே? அபவுட் டைம். ஓகே ப்ரோ, ட்ரை ஆமா பண்ணு. ஆமா ஆமா, தேங்க் யூ ப்ரோ. ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஓகே சூப்பர். விஷால் ப்ரோ, அப்ப இந்த படத்தையும் பார்த்துருங்க. நான் இந்த பார்த்துருக்கேன். படம் இந்த அதான் டிஎம் சோரா. பண்ணிருக்கேன் உங்களுக்கு. வாங்க கொஞ்சம், அது கொஞ்சம் வாங்க அங்க. சரி, அங்க ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பாரு, அவரை எழுப்பி விடுங்க. மாவீரன் bro, இது விஷால் ப்ரோ. யாருங்க? இந்த மாவீரன் தான் தூங்கிட்டு இருப்பாரு, அவரை எழுப்பி விடுங்க. மாவீரன் எந்திரிங்க, மாவீரன். அத்திப்பேல் எந்திரிங்க, அத்திப்பேல். அவர் தூங்கி இருப்பாரு. ஏந்திரிங்க, அவர் தூங்கிட்டாரு. ஆனா பரணி ப்ரோ, அந்த கோப்பன்ஹேகன் டெஸ்ட் அதை பார்த்து முடிங்க, நல்லா இருக்கு. ஓகே, பாக்குறேன் ப்ரோ. ஜேசன் போன் மாதிரி இருந்துச்சு, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோ பர்னா ஃபீல் ஆச்சு, அதனால தான் நான் வந்துட்டு. என்ன ஏங்க, எனக்கு அப்படி பறக்குது ஸ்கிரீன் பிளே, உங்களுக்கு ஏங்க ஸ்லோ பண்ணா ஃபீல் ஆச்சு? சரி விடுங்க, பாக்குறேன் விடுங்க. ஓகே ஓகே, அப்படியே லைவ் அப்டேட் பண்ணுங்களேன் பரணி. என்ன சொல்றாரு எஸ்கே என்ன சொல்றாரா? எஸ்கே இப்பதான் ஸ்டேஜ் வந்திருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. போட டைப் பண்ணி போடுவாங்க, பார்த்து சொல்றேன். ஓகே, யார் போயிருக்காங்க அங்க லைவா யார் போயிருக்காங்க? சுகுமார் ப்ரோ போயிருக்காரா? சுகுமார் ப்ரோ அவரு தாய்லாந்துல தந்தன காப்பு. ஓ ஆமாமா, ஓ நேத்து அவரு வண்டி ஏறிட்டார்ல, இந்நேரம் மலை ஏறி இருப்பாரு இவரு. ஏங்க அவர் ஃபேமிலியா போயிருக்காரு. அதான் நான் கேட்டேன், ஃபேமிலியே என்னடா அங்க வேலை உனக்கு அப்படின்ட்டு நான் கேட்டேன். ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட், யூ நோ விஷால். அதுதாங்க கரெக்ட் தான். நமக்கு நிறைய அதுவும் இந்த வருஷம் நிறைய இந்த பசங்களாம் விளாக் வேற பண்ணி போடுறாங்களா அங்க போயிட்டு, அதுதான் ஞாபகம் வருது. செம சிரிப்பு. பரவாயில்ல. அது பரணி ப்ரோ டிஎம் ரிப்ளை பண்ணிட்டீங்களா? ஏங்க இருங்க, நான் வந்து பார்த்துட்டேன். நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன். குட், பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயா விடுங்க. ஓகே. ஜெயம் ரவி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, எனக்கு ஷாக்கிங். ரவிமோகன் சொல்லுங்க. ரவிமோகனா ஜெயம் ரவி? அவர் எனக்கு ஜெயம் ரவி தான். என்ன சொன்னாருன்னா, ஏன் நீங்க ஹீரோவா இருக்கும்போது இன்னொரு ஹீரோ படத்துல வில்லனா அடிக்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. 2 காரணம். ஒண்ணு வந்து இந்த கதை, இன்னொன்னு என்னன்னா இந்த படம் சுயமரியாதை பத்தி பேசுது. ஏன் சுயமரியாதையும் நான் காட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன், அதனால இந்த படம் கமிட் பண்ணேன்னு ஓப்பனா அடிச்சு நவுத்திட்டாரு. எனக்கு ஷாக்கிங். ஓ, ஆனா அவரோட கேரக்டர் பத்தி நான் ஒன்னு கேள்விப்பட்டேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால அவர் கேரக்டருமே படத்துல நல்லா இருக்கும்னு தான் நான் ஃபீல் பண்றேன். பார்ப்போம். எனக்கு ஷாக்கிங். 2020 நல்லா இருந்துச்சு. என்ன பேரு அவர்? பேர் என்ன? நல்ல கேரக்டர் நேம் வச்சிருந்தாங்க, மறந்துட்டேன். இவர் சின்னதுரை செழியன், அவருக்கு எதுவும் நல்ல பேர் வச்சிருந்தாங்களே. ஐயோ, அந்த ப்ரோமோ வீடியோல சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, அதை விட இன்னைக்கு சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வந்துச்சு. சின்ன பெரியன்னு சொல்லுவாங்க ஞாபகம். இன்னைக்கு ட்ரிவியா சொல்லவே மறந்துட்டேன். இன்னைக்கு ஆண்பாவம் படத்தை பத்தி ட்ரிவியா சொல்லியிருந்தேன். ரீல் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஆண்பாவம் படத்தை பத்தி சொல்லியிருந்தேன். என்னன்னா, ஒரு படத்துல முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாத்துக்கும் நிறைய பேரையே வச்சிருந்தது. பாண்டியராஜன் சின்ன பாண்டி, பாண்டியர் பெரிய பாண்டி, ரேவதிக்கு ரேவதி, சீதாக்கு சீதா, வி.கே. ராமசாமிக்கு ராமசாமி, அவர் பூர்ணம் விஸ்வநாதன், மீசை முருகேசனுக்கு வந்து மீசை வேறு முருகேசன், ஜனகராஜ் பேரை கனகராஜின்னு மாத்தி விட்டு ஒரு ஒட்டுமொத்தமா அது ஈஸியா பேர் வச்சிருந்தாங்க. அதான் ரீல் பேச்சு சொல்லியிருந்தோம், அதை நீங்க சொல்லவே இல்லை. ஐயோ, நான் பேசி முடிச்சோன்னே கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன்னா. நீங்க வேற பிஸியா இருந்தீங்களா ஃபர்ஸ்ட்? அதுதான். ஆமா, இப்பயே பாத்தீங்கன்னா கண்டென்ட்ல போஸ்ட் பண்ற அவசரத்துல என்னென்ன பேசணும் என்னென்ன விட்டோன்னு தெரியாத அளவுக்கு. இதுக்கு என்னன்னா, கண்டென்ட் கொடுக்குறாங்க, தமிழ்ல கொடுக்காம இங்கிலீஷ்ல கொடுத்துட்றாங்களா. அதை தமிழுக்கு நம்ம உட்காந்து பொறுமையா டைப் பண்ணி நம்ம ஓனர்ஸ்ல போறதாட்டி அப்படி ஆயிருது. இட்ஸ் ஓகே சில். பிரகாஷ், மனநிலைமை எனக்கு புரியுது. இதுல என்ன கொடுக்கும் தெரியுமா? காதுல வாங்கிட்டு போடுறது கஷ்டம், இங்கிட்டு வாங்கிட்டுங்கிறா மாத்தி போட்டக்கூடாது ஐயா சாமி அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னு என்ன தெரியுமா, சன் டிவி ஆடி லான்ச்சா ஏதாவது வீடியோ போட்டா ஐடி போயிடும். அதனால நம்ம வந்து கண்டென்ட் மட்டும் தான் போஸ்ட் பண்ண முடியும். ஆமா, உஷாரா இருக்கனே.
ஹலோ பிரகாஷ் அண்ணா. சொல்லுங்க அண்ணா, ஆண்டனி ராகுல் பேசுறேன். உங்கள்கிட்ட ஒரு 2-3 விஷயம் கேட்கணுண்ணா. சொல்லுங்க. அண்ணா, நான் வேல்பாரி கதை கேட்டேண்ணே யூடியூப்ல. பிரகாஷ்டே சொல்லிருங்களேன். இல்லைண்ணே, நான் சொல்றேன் கேளுங்க ஒரே நிமிஷம். சரி, நான் நைட்டு என் பையனுக்கு வேற அதை சொல்லிட்டு இருக்கிறேன் டெய்லி உட்காந்து. அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. கதை முடிஞ்சு போச்சு, வேற ஏதாவது கதை இருந்தா சொல்லி கொடுக்கணும். அதுதான் மெயின். ரெண்டே விஷயம் தான். சீரியஸா கேக்குறீங்களா, இன்னொன்னு சர்க்காசமா கேக்குறீங்களா? ஏன்னா பேசுறேன். அவனுக்கு நான் உங்களுக்கு வேணா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன். அவன் எல்லா கதாபாத்திரமும் சொல்லுவான் ஓரளவுக்கு. சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சதுண்ணே நீங்க சொன்னதும். நான் எனக்கு எப்போ ரொம்ப பிடிச்சதுன்னா, அவன் நம்மளுக்கு பதில் சொல்ல போதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே, அப்ப நம்மளும் கரெக்டா தான் சொல்றோம், அப்ப அண்ணனும் கரெக்டா தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. ஒருவேளை உண்மையா இருக்கும் பட்சத்துல ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா ஒரு சின்ன பையன் வந்து கதையை கேட்டு கேரக்டர் ஞாபகம் வச்சு அதை கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லி அதே ஈடுபாடோட முழுதா கேட்கறதுன்னு இருக்குல்ல. ஏன்னா என் பிள்ளைகள்ட்ட இந்த கதையை சொல்லி கேட்க மாட்டேங்குது. அதனால எனக்கு அவத்தா இருக்கும். ஆனா பாதிங்களா ஊரு ஃபுல்லா கதை சொல்லுங்க, என் பிள்ளை என் கதையை கேட்க மாட்டேங்குது நினைச்சேன். பட் ஆனா சரி, அதை அனுப்புனா ரைட்டு, நம்ம பேசிட்டு அனுப்புவோம். அவன் உனக்கு நான் உங்களுக்கு வீடியோ இது இருக்கு, ஆடியோ இருக்கு, அவன் பேசினதெல்லாம். அவன் அப்படியே பேசிக்ல இருந்து எல்லாமே சொல்லுவான். நம்ம எப்படி ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சு, அதுல இருந்து என்ன ஆச்சு, அந்த என்ன சொல்றது தெய்வ வாக்கு விலங்கு வரை எல்லாமே அவன் டீட்டெயிலா பயங்கரமா சொல்லுவான். நான் அப்பதான் யோசிச்சேன், ஓகே நம்ம ஒருத்தர் கேட்ட கதையை நம்ம இவனுக்கு சொல்றோம்னா அப்ப இவன் எவ்வளவு அப்சர்வ் பண்றான். நைட்டு தூங்கும்போது சொல்லுவானே உங்களோட ஒரு எபிசோடையும் அப்படியே அவன்கிட்ட பேசுவேன். சரி, ஓகே, இது நல்லா இருக்கு. ஆனா இப்ப கதை முடிஞ்சு போச்சுண்ணே, அடுத்த கதை ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒருவேளை சீரியஸா அடுத்த கதை கேக்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பரணி வந்து அதை இது பண்ணி கொடுத்தாதான் உண்டு. இல்ல அது வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு அந்த வீடியோ ரெடியா ரொம்ப கஷ்டம். எஸ்எஸ்டி பிரைஸ் எல்லாம் வந்துட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அதனால வந்துட்டு விஷால் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ரேம் பிரைஸும் சரி, எஸ்எஸ்டி தலைவா உங்க ட்ரிவியால வெளிவராத படங்கள் இருக்குல்ல, அதுல இதையும் சேர்த்து சுகனு என்ன டைமிங் வந்து போடுறீங்களா? ரொம்ப நாளா இதேதான் பரணி ப்ரோ சொல்லிட்டு. சொல்லுங்க ஆண்டனி ப்ரோ, சொல்லுங்க. அந்த கோசை முனுசாமி வீரசாமின்னு ஒரு இது வந்தது இல்லைண்ணா, அந்த டாக்குமெண்ட்ரி, அது பார்ட் 2 வரும். அது வருமா வராதா? அந்த டேரக்டர் தானே இப்ப காந்தா படம் எடுத்தாரு. அந்த இது டாக்குமெண்ட்ரியோட செகண்ட் இது வருமா? அது புரியுது வரும் தான் சொல்லிருக்காங்க, வரும். ஓகே, இல்லண்ணா அதுவே ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஒருவேளை எலெக்ஷன்னால வரலையா என்ன ஏது அந்த அப்டேட்ண்ணா. சரிண்ணா, இன்னொரு முக்கியமான விஷயம்ண்ணா. கேக்குது சொல்லுங்க. இல்லண்ணா, இப்ப ஏகே வந்து நான் ஏகேவோட பெரிய ஃபேனு. இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா விளம்பரம் நடிக்கிறாரு, கார் ரேஸ் ஓட்டுறாரு, எல்லாமே பண்றாரு. படத்துக்கு ப்ரொடியூசர் வந்து இதாவது டிலே ஆகுது, எல்லாமே நடக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கார் ரேஸ் நடத்துறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு அது எல்லாருக்குமே தெரியும் ஆல்மோஸ்ட். அதை வந்து இவர் ஏன் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாரா, இல்லைன்னா வந்து நம்ம எதுக்கு இது பண்ணிட்டு நம்ம பேஷனை பார்த்துட்டு போவோம், ஃபேன்ஸுக்கு வந்து நம்ம வந்து அதுக்கு யாராவது ப்ரொடியூசர் யாராவது மாட்டுவாங்க, அதை விட்டுட்டு நம்ம எதுக்கு நம்ம கை காசை போட்டு நம்ம பேஷனை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம், சினிமாவுக்குன்னு யாராவது வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறாருண்ணே. அண்ணா நானா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கண்ணே, கார் ரேஸுக்கு எத்தனையோ கோடி செலவாகும். நீங்கள் உங்களோட சரௌண்டிங் வேணால் கேட்டு பாருங்கள், சும்மா கிடையாது. ஒரு காரும் சரி, அங்கே இருக்கிற மெக்கானிக்கும் சரி, எப்படி பார்த்தாலும் அது 500 கோடிக்கு மேலே தான் நான் செலவாகும். ஏன்னா நம்மளால மட்டும் அதை மட்டும் சரி ஓகே, இப்போ ப்ரொடியூசர் கிடைக்கல, உரிமையாக ரைட்டு ஓகே பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லைண்ணே. இப்போ ஒன்றும் இல்லை, சுரேஷ் சந்திரா பேர்லையோ இல்லைன்னா ஷாலினி மேம் பேர்லையோ ஒரு ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே சார். எனக்கு அதானே ஒரே ரொம்ப ரொம்ப டவுட்டு. ஏதோ தப்பா கேட்டேன் நானே? தப்பாலாம் கேட்கல, ஒன்னே ஒண்ணுதான். அவருக்கு ப்ரொடியூசர் கிடைக்கல அப்படிங்கிறதுலாம் வந்து ஃபேக் நியூஸ் தான். அவருக்கு ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவர் போடுற கண்டிஷன்ஸ் தான் யாரும் ஒத்து வரல. ஓகேங்களா, அவர் போற கண்டிஷன்ஸ் தான் யாரும் ஒத்து வரல. ரெண்டாவது இப்போ அவங்க கேட்குற அவங்க கொடுக்குற சம்பளத்தை வந்து டக்குனு உடனே ஷூட்டிங் கேட்பாங்க. இவர் வந்து ஷூட்டிங் வந்து டிலே, ஏன்னா ரேஸ்க்காக தான் கவனம் செலுத்துறாரு.
அதனாலதான் டிலே ஆகுது. இவர் ரேஸ் இல்லைன்னு சொன்னா இவர் ப்ரொடியூசர் வந்து 10 ப்ரொடியூசர் லைன்ல இருக்க ரெடியா தான் இருக்கிறாங்க. அது வேற விஷயம். ஆனா மெயின் விஷயம் என்ன, இவர் வந்து முழுக்க கவனத்துல ரேஸ்ல தான் இருக்காரு. அது வந்து சில பல கோடிகளை நீங்க சொல்ற மாதிரி கோடிகளை இழந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அது தெரியும். ஆர்வத்தில் இருக்காரு. இவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இந்தியாவில வந்து கார் ரேஸை வந்து பெருசா பண்ணிடலாம், கார் ரேஸை வந்து பெருசு பண்ணிடலாம், பெருசா வந்து ரீச் பண்ணிடலாம். நம்ம வந்து அதை வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்தாலோ இல்ல நம்ம அதை பத்தி நிறைய அதை பத்தி போஸ்ட் போட்டாலோ ரசிகர்கள் வந்து அதில் ஈடுபாடு அதிகமாக அதை பத்தி நிறைய பேசுவாங்க. கிரிக்கெட் மாதிரியோ இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஃபுட்பால் மாதிரியாச்சும் ஒரு ஃபேன் பேஸ் உருவாகும்னு நினைச்சிட்டு இருக்காரு. பட் அவருக்கு ஒரு உண்மையான நிலவரம் ஒன்று புரியல. ஏன்னா கார் ரேஸுங்கிறது பணக்காரங்களுக்கானது, பணக்காரங்களால நடத்தப்படுறது, பணக்காரங்க ஈடுபடுறது. ஓகேவா? அது வந்து இங்க யாராலையும் அவ்வளோத்துக்கு வர முடியாது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப எல்லாரும் வந்து பட்டு தானே தெரிஞ்சுவாங்க. எல்லாருமே அப்படிதான். அவரு இண்டஸ்ட்ரியில உள்ள நுழையும் போதும் பல வருஷம் கஷ்டப்பட்டு தான் இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளாவும் இருக்கிறாரு. ஆனா அதுல இண்டஸ்ட்ரியில அவருக்கு நஷ்டமா இருக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? அவரோட பணம் எதுவுமே இல்லை. ஆனா அப்படியுமே பாத்தீங்கன்னா ஒரு 10 படம் நீங்க சொல்ற மாதிரி படம் எல்லாம் போட்டு பின்புலத்துல தயாரிச்சாரு. எஸ் சக்கரவர்த்தி மூலமா எடுத்தாரு, படம் எல்லாம் எடுத்தாரு. ஓகேங்களா? அவரு ஏமாத்திட்டு போனாலும் அதுக்கப்புறம் அந்த ஈடுபாடுக்குள்ளே வரல, அந்த படம் தயாரிக்கிற இதுலயே வரல. இன்னொன்னு என்ன, இந்த கார் ரேஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கே இந்த அருணாச்சலம் படத்துல சூட்டு சீன் மாதிரி தான். அது அவருக்கே வெறுத்து போய் ஒரு கடத்துல போகும்ல. அதுல அருணாச்சலத்தோட அப்பாவுக்கு வந்து இதுதான் போகும், என்ன போகும், உடல் நலம், அந்த வெறுப்பு, அந்த சுருட்டான வாடை, அவ்வளவுதான், வேற ஒண்ணு. ஆனா இங்க வந்து இவருக்கு பணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த பணம் வந்து போகும்போதுதான் தெரியும். இப்ப ஸ்பான்சர் ஒருத்தர் வந்திருக்கிறாரா, ரிலையன்ஸ் வந்திருக்கிறாங்களா ஸ்பான்சர், அந்த இது. ஆனா அது ஒண்ணு மட்டும் பத்தாது, அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது வந்து நமக்கு இது சொல்றோம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பட்டாதான் தெரியும் சில விஷயம். அது பட்டு பார்க்கறப்ப அவருக்கு தெரியும், அதை விட்டுருவாரு. அதுக்கப்புறம் சினிமா தான் நமக்கு எல்லாமே சொல்லி சினிமா வருவார். அது வந்து காலம் உனக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடிஞ்ச தவிர நம்ம வந்து அது சாபமாலாம் இல்லை. எப்படி சொல்றது, எல்லாரும் ஃபேன் பேஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் விடுங்க. அதை பத்தி அது பெருசா பேச வேணாம், விட்டுருவோம். சரி ஓகே 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 ரைட். ஏன்னா இப்ப பராசக்திக்கு போயிருவோம். பராசக்தி சிவகார்த்திக் ஸ்டேஜ்ல பேச ஆரம்பிச்சாரு. பரணி அதை பத்தி சொல்லுங்க பாருங்க. ஓகே சந்தோஷங்க. பரணி அதை சொல்லுங்க. பரணி அவர் பேச ஆரம்பிச்சதா சொல்லுங்க. ஓகே. அதான் ரொம்ப பராசக்தின்றது அந்த பேரே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த மூவியும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்துட்டு நிறைய பேர் நிறைய கண்டென்ட்டை பற்றி பேசுகிறாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்துட்டு நிறைய பேர்த்தோட சாக்ரிஃபைஸை ரொம்ப பாசிட்டிவாக வந்து சொல்லியிருக்கோன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறமேட்டு சுதா குங்குரா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு நிறைய பேர் பில்டப்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் ஷூட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க சீன்ஸ் எல்லாமே கூட இங்கிலீஷில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுவும் ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷு, அதனால் ஃபாலோ பண்ண முடியல. பட்டு ஒரு நாள் சொன்னேன் எனக்கு இங்கிலீஷ் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னேன். அப்புறமேட்டு வந்துட்டு அவங்களே வந்து தமிழில் தான் அடுத்த நாள் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறமேட்டு ரவி மோகனை பற்றி பேசும்போது அவர் படம்லாம் நான் காலேஜ் டேஸ்லேயே பார்த்துருக்கேன். காஸ்டியூம் ஸ்டைலு எம் குமரசன் ஆஃப் மகாலட்சுமியில் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். சுதா மேம் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு ரவி சார் இந்த படம் பண்ணுறாருன்னு சொன்னோன்னே நான் தலைவர் மூட் போயிட்டேன், இது ஜெயம் ரவியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாம் தான் வந்துருந்துச்சு இப்போதைக்கு அப்டேட்டு. சூப்பருங்க. இது ஜெயம் ரவி. ஆமாங்க, எஸ் அப்படிதான் சொல்லியிருக்காரு. தப்பு இல்லையா பரணி? அது எது தப்பு இல்லையா? ரவி மோகன்ல சொல்லிருக்கணும், நீங்க அதை மட்டும் கரெக்ட். அது ஒண்ணு என்னன்னா, ஸ்டேஜ்ல எல்லாமே ஜெயம் ரவி தாங்க சொன்னாங்க. மணிரத்னம் வந்தாரு, மணிரத்னம் எடுத்தோன்னே என்ன சொன்னாரு, படத்துல ஜெயம் ரவி வில்லன் அடிச்சிருக்காரு, எங்க பொன்னியின் செல்வன். ஜெயம் ரவின்னு சொல்றோட எங்க பொன்னியின் செல்வன் சொல்லலாம். அவர் மல்டி ஸ்டார் நடிக்க சந்தோஷமா தான் இருக்கு. இந்த மாதிரி நடிச்சா ஏகப்பட்ட ஆட்கள் நடிச்சாங்கன்னா நிறைய நல்ல கதைகளை நீங்க ஸ்கிரீன்ல பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் ஸ்டேஜ் ஏறவங்கள ஜெயம் ரவி சொன்னாங்க. அவரும் எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன்டா, கட்டையா குட்டையா கட்டு ஒருத்தர் தெரியுமா? ஒரு நாள் ரீல் ஃபேக்ட்ஸ்ல இந்த மாதிரி பேர் மாத்தி பிரபலமானவங்க யாராவது சொல்லுங்க. வச்சிருக்கேங்க அதை கண்டென்ட் பரணிக்கு அமுச்சு விட்டாங்க. அதை கண்டென்ட் கேளுங்க, நாளைக்கான கண்டென்ட் நான் தான் நினைக்கிறேன். நாளைக்கா பரணி அது நாளைக்கு கண்டென்ட் வேற, நாளைக்கு கண்டென்ட். அப்ப அது பேர் மாத்தினது உங்களுக்கு அமுச்சு விட்டேனே. பேர் மாத்தின கண்டென்ட் எப்போ வருதுன்னு தெரியல. பட் ஆனா நாளைக்கு கண்டென்ட் வந்து வேற, அது மட்டும் வேறயா? சரி, அப்ப எனக்கே தெரியல. ஆனா அந்த கண்டென்ட் ரெடி பண்ணிட்டோம், அமுச்சாச்சு. ஓகே, ஆமா 30th கண்டென்ட். அந்த சோஷியல் மீடியா தாண்டி அந்த டெம்ப்ளேட், தலைவர் டெம்ப்ளேட் வந்து இண்டஸ்ட்ரிக்கே தெரியாது. ஏங்க அது டெம்ப்ளேட்ன்றத தாண்டி அது எல்லாத்துக்குமே தெரியுமேங்க.
ஒரு விஷயம் இதாகிறப்ப அவங்க இண்டஸ்ட்ரியில எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் வந்துட்டு ஃப்ரீ டைம்ல ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அந்த இந்த படத்துல வர மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சத்யராஜ் ஒரு இதில் பார்ப்பார்ல, ட்விட்டர் ஒரு பக்கம், இன்ஸ்டாகிராம் ஒரு பக்கம், அந்த மாதிரி அவர் ஃபுல்லாக அப்டேட்டடாக தான் இருக்காரு சோஷியல் மீடியாவில். அது எப்பயுமே அப்படி. நீங்க இருக்கிறப்ப என்ன பரணி ப்ரோ? நான் இருக்கிறப்பயா எனக்கு புரியலையே. டெய்லியும் ரீல்ஸ்லாம் அனுப்பிட மாட்டீங்க? நான் அனுப்புறதே ஒரு 2 பேருக்கு 3 பேர்த்துக்கு தான். ஒருத்தருக்கு ரீல் அனுப்புனேன், அவர் இன்னும் பார்க்க கூட இல்ல, ரிப்ளையும் இல்ல. எனக்கா பாருங்க? விஷால் எனக்கா? எது ஜெயமுருகா? எது நாகார்ஜுனாவா? இருங்க சரி, வேற என்ன சொன்னாரு? சூப்பர், சொல்லுங்க. அவ்வளவுதாங்க சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. அவ்வளவு தூரம் தான் அப்டேட் வந்திருக்கு எனக்கு. We finished. ஓகே, நான் இங்கிலீஷ்ல சொல்றதுன்னா பிரச்சனை இல்லைன்னா சொல்லிடுறேன். சொல்லுங்க. We finished the entire movie in 82 days. My portion was shot just in 67 days. வித்தவுட் சுதா மேம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கேல் ஃபில்மை இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் முடிச்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதர்வா மை ஸ்வீட்டஸ்ட் லிட்டில் பிரதர் ஆல்சோ ஆன் ஆஃப் ஸ்க்ரீன். உங்கள் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டதெல்லாம் ரொம்ப செரிஷ் பண்ணுவேன். எனக்கு எவ்ரிடே வந்துட்டு ஒர்க் முடிஞ்சு ஈவினிங் வெளியே போகும்போது ஐஸ்கிரீம் வாங்கி தருவாருன்னா சொல்லியிருக்காரு. பூக்கியா மாறிட்டாரா? பரணி நாளைக்கு தமிழ் என்ன தெரியுமா? வேல்பாரி காலி தள்ளி போடப்படுகின்றது. போட்டு கொடுங்க பரணி. சுகன் சொன்னதுதான் எப்பா சரியான சிரிப்பது. என்னென்ன சொல்றீங்க பாருங்க பரணி ப்ரோ. நீங்க செக் இல்ல எனக்கு புரியுது பரணி ப்ரோ. இல்ல எனக்கு புரியுது பரணி ப்ரோ. பண்ணீங்களா? நான் சீரியஸா சொல்றேன். ஒரு எனக்கு இருந்த ஆசை 7,000 8,000 இருந்தப்ப சரி வாங்கிடலான்னு நான் ஒரு மாதிரி யோசிச்சு அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா என்னென்னமோ சொல்றாங்க. ஏங்க ஜிபியூ ப்ரைஸ்லாம் வந்து அடுத்த இன்னொரு 1 மாசம் 2 monthsல வந்துட்டு $5,000 போதாங்க. இருக்கிறத காப்பாத்திக்கணும்னு தான் இருக்குது எனக்கு. மகேஷ் ப்ரோ. ஆமா எனக்கே அந்த ஆசைலாம் போயிருக்கு. என்ன பண்ணி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 3 அப்டேட் வந்திருக்கு. பெரிய ஜனநாயகன் ட்ரெய்லர் மட்டும் தான் இப்பதான் எந்திரிச்சு. நான் அது மட்டும் தான் பாத்திருக்கேன். நான் வேற சரி, நீங்க ஜனநாயகன் என்னன்னா ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்து அதான் ஆல்மோஸ்ட் பகவந்த் கேசரி சீன் பை சீன் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் ஒரு வாட்டி தான் பார்த்தேன் நான். அப்படியே அதோட கோர் எசன்ஸ் நிறைய அதோட சீன்ஸ், ஐகானிக் சீன்ஸ் எல்லாம் இந்த ட்ரெய்லர்லயும் இருக்கு. படத்துல ஆனா மேக்கிங் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மேக்கிங் நல்லா இருக்கு. அப்புறம் தளபதி பத்தி சொல்ல தேவையில்லை, அவர் அடிச்சு தூக்கிடுவாரு. மியூசிக் பிளேஸ்மெண்ட்ஸும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கு. எல்லாம் இது வரைக்கும் வந்தது விஷுவலா பார்க்க நல்லா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. இதுல எனக்கு ஒரே ஒரு டவுட், இப்ப அதுல ஸ்ரீலீலா கேரக்டர் நல்லா ஒரு மாதிரி கியூட்டா இதுவா நல்லா இருக்கும். இதுல மம்தா பைஜு அந்த அளவுக்கு பண்ணிருக்காப்லையானே தெரியல. இதுல வர ஒரு 2 ஆமா, ஏன்னா அது ஒரு மாதிரி கோரா இருக்கும். அந்த இதுவும் அந்த அளவுக்கு ஒன்றும் இம்ப்ரெசிவாவே இல்லை. அந்த வர 2 சீனுமே தப்பா பேசுறீங்க போங்க. அப்படியோ பரணி என்ன மம்தா ஃபேனா? பைஜு ஃபேனா? கோயில் கட்ட போறாருங்க. அப்படியா? சாரி பரணி, பட் அதுதான் எனக்கு ஆனஸ்டா பட்டுச்சு. சோ அது எனக்கு அது உங்களுக்கு பண்ணதுக்காக ரிவெஞ்சா அந்த ஹீரோ பண்ணதுக்காக இல்ல சுகன், நிஜமானுமே நீங்க உங்களுக்கு எல்லாம் இப்படி விஷாலுக்கு அப்படிதான் ஃபீல் பண்ணியிருக்காரு போல. மத்தவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா எதுவுமே பார்க்கல, ஜஸ்ட் இப்பதான் ட்ரெய்லர் பார்த்தேன். நான் பார்த்தனே சொல்றேன், எனக்கு அப்படிதான் தோணுச்சு. வில்லன் கேரக்டர் எனக்கு அதை விட இதுல கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி தெரியுது. அதுல ரந்தீப் ஹூடாவா பண்ணாரு, அதுல அர்ஜுன் ராம்பால் இதுல கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் இன்னும் வில்லன் ரோல் மற்றது எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. படமா எனக்கு தெரிஞ்ச கமர்ஷியலா இந்த மீட்டர் எல்லாம் அந்த படத்துல இது அது அரசியல் இதெல்லாம் கொஞ்சம் நடுவில் டைலாக்ஸ் எல்லாம் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. நம்ம டிவிக்கு பேர் ரெஃபரன்ஸ்ல இருந்து எல்லாமே நல்லா கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு படமா பேக்கேஜா எப்படி ஓடிடும், அதுல டவுட்டு கிடையாது. பாப்போம். ரொம்ப
இந்த இந்த கிளீஷேவான சீன்ஸ் எல்லாம் இல்லைன்னா ஓகே. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச எல்லா ஆடியன்ஸும் இல்லைன்னா ரீச் பண்ணிடும்னு நினைக்கிறேன். ஓகே, நைஸ். வேற என்னங்க 2 அப்டேட் வந்திருக்கு? சிபி சக்கர தலைவர் அப்டேட். ஆமாமா, அது பார்த்துட்டேன். ஆமாமா, அது பார்த்துட்டேன். இது ஓகே, தெரில, பார்ப்போம். எனக்கு நிஜமாலுமே ஃபர்ஸ்ட் டானே எனக்கு அவ்வளவா பிடிக்கல. ஓகேவா இருந்தது படம். பர்சனலா அகைன் பரணி உங்களுக்காக நான் சொல்ல எதுவுமே சொல்லல. நிஜமாலுமே நான் ஓகே எதுவுமே சொல்லல. ஓகேஷா இருந்தது படம் bro, அப்ப அந்த டைம்ல எனக்கு. அதனால தெரியல அவரை பத்தி என்னன்னு. நம்ம ஒருத்தரை பத்தி நம்ம படம் எதுவுமே பார்க்காம அவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு. பட் ஒரு ஃப்ரெஷ் காம்போவா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு ஸ்டோரி லைன் எல்லாம் தான் அந்த ஏதோ ஒரு ஃபேமிலி. நான் ஒரு ஏதோ பிளாட் படிச்சேன் நேத்து, காலையிலேயே படிச்சேன் இன்னைக்கு உங்க காலையிலேயே. அந்த ஜெயிலர் பிளாட் தானே? அந்த மாதிரிதான் ஏதோ ஒரு தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு அவர் ஏதோ தனியா இருக்கிற மாதிரி ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ற மாதிரின்ற மாதிரி. பல ரஜினி படத்தோட பல ரஜினி படம் அதே தான் சொல்றேன். எதுவும் புதுசா ஒரு டெய்லரா வராரு போல. அதுதான் வித்தியாசம் நினைக்கிறேன். கத்திரிக்கோல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு டெய்லர் கடை வச்சிருக்காரான்னு தெரியல. ஏன்னா உங்க தாட்டு உங்களோட இதெல்லாம் இப்படி போகுது எனக்கு அதான் புரியவே இல்ல. காலைல பசங்களும் சொன்னாங்க ஏன்னா அந்த இதுல கத்திரிக்கோளம் வச்சிருக்காங்களே அதுல ஃபுல்லா. ஆமாண்ணா, இல்லண்ணா, லெப்ட் சைடு கார்னர்ல பாஸ்போர்ட் எல்லாம் இருக்கு, ரைட் சைடுல கடியெல்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. வெறும் கத்திரிக்கோள் மட்டும் பார்த்துட்டு எல்லாரும் சேர்த்துறீங்களே. அப்படியே நான் அந்த அளவுக்கு நோட் பண்ணல. ஓகே, எப்போ போய் பாக்குற மறுபடியும். அதான் சுத்தியும் கத்திரிக்கோளா இருந்தது, அது மட்டும் தான் நோட் பண்ணேன். இந்த பிளாட்டும் டக்குன்னு டீல்ல பார்த்த இந்த பிளாட் வந்தது. ஓகே, கார்த்திக் டிபின்னு ஒரு நண்பர் இருப்பாரு, அவர் தான் போட்டு விட்டாரு இந்த பிளாட்டை. என்ன போங்கன்னு இருந்துச்சு. கரெக்ட், அவராதான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். தேரிஸ் இப்பதானே வந்திருக்கு. என்ன ஏகப்பட்ட தேரிஸ் வரும்னு நினைக்கிறேன். பல்தான் புதுசா ஒரு யூனிக்கா ஒரு தேரி சொல்லுவாங்க. கேட்க நல்லா இருக்கும் அது. பாப்போம், அதுவும் ஈகர்லி வெயிட்டிங். ஆனா இந்த வருஷமே ஷூட்டிங், இமிடியட் ஷூட்டிங் அங்க பிரகாஷ். அது இமிடியட் ஷூட் ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷம். என்ன படங்க? தலைவர் அதுதான் பொங்கல் 2027 போட்டாங்களே, இந்த வருஷம் ரிலீஸ் கேக்குறீங்க? ஓ, நான் பாக்கலங்க. ஓகே, சூப்பர் ஸ்டார் பொங்கல் 2027 வந்திருக்காருன்னு அவரு எதையும் பாக்கல. நான் வெறும் அந்த பேரு, அந்த லைட்டா ஒரு அதான் தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்தேன். நான் லேட்டா தான் இப்ப எடுத்தேன். இப்ப பார்த்தது. ஓகேங்க, சூப்பர். அப்புறம் 3வது அப்டேட் எதுங்க? பராசக்தி எதுவுமே பார்க்கலனாலும் நம்ம ஸ்பேஸ் டைட்டில பார்த்தாலே வேலை முடிஞ்சிருக்கும். பராசக்தி ஆடியோ லான்ச் இப்ப நடந்துட்டு பராசக்தி ஆடியோ லான்ச். ஓகே. அதுவே இப்பதான் பாக்குறேன் பிரகாஷ். டைட்டிலே இப்பதான் பாக்குறேன். பாருங்க, ஓபன் பண்ணனே நான் கொடுத்துட்டேன் ஸ்பீக்கர். நீ அந்த $12,000 எதுவுமே பார்க்கல. வாங்குனதுல இருந்து அண்ணே நீ சரியில்லைண்ணே. வாங்கவே இல்லப்பா, போட்டோ தான் எடுத்து போட்டேன். அவர் வாங்கல விஷால் ப்ரோ. ஐ ஹேவ் ப்ரூஃப். வாங்கலையா? பரணி என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நீங்களும் வைங்கப்பா. நான் பல்தான் தான் தெரியுமே, பல்தான் சொல்லியுமே நம்புறேன்னா என்ன விஷயம்? கரெக்ட் தான். மாவீரன் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். மாவீரன் என்னடா எப்பயுமே 10 மணிக்கெல்லாம் ஸ்பேஸ் முடிச்சிருக்கீங்க, என்னடா ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கீங்கன்னு படுத்துட்டாரு போல. ஆனா இன்னைக்கு தானே லாங்கஸ்ட் ஸ்பேஸ் ஏவரா இன்னைக்கு? அப்படியெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. நம்ம லாங்கஸ்ட் எல்லாம் போட்டிருக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில போட்டு மதியானம் முடிச்சோம். காலையில 10 மணிக்கு என்னமோ ஆரம்பிச்சு மதியானம் 2:30 3 மணிக்கு 3 4 மணிக்கு முடிச்சோம் நினைக்கிறேன். இந்த வருஷத்துல 2026 இந்த வருஷத்துல இதான் லாங்கஸ்ட் ஸ்பேஸ். சரி, ரைட். பரணி, சிவகார்த்தியின் ஸ்பீச் முடிச்சா நம்ம முடிச்சிடலாமா? அவர் முடிக்க மாட்டாரு, நம்ம முடிச்சிடலாம். ரைட், ஓகே. சரி, ரைட். நாளைக்கு பாப்போம். ரைட், ஓகே. வேற ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கோம். பாய். அவ்வளவுதான். நாளை சந்திப்போம். பாய். ஓகே, குட் நைட்.